முருகா சரணம் சென்னிமலை முருகா போற்றி. வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 29/10/2025 புதன்கிழமைங்க. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் தேதிங்க. இன்றைக்கி மேல்நோக்கு நாள். இந்த மேல்நோக்கு நாள் நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:15 to 10:15, மறுபடியும் மதியானமில் சாயந்தரம் 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலையில் 10:45 ஆரம்பித்து 11:45 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் மாலையில் 6:30 to 7:30. ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரைக்கும் இருக்குதுங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலையில் 7:30 to 9. சூளம் வடக்கு திசைங்க. பரிகாரம் பாலுங்க. சூரியோதயம் வழக்கம்போல் 6 மணி 2 வினாடிக்கு நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்குது. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலை 5:22 மணி வரைக்கும் சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமி திதியாக மாறுது. இன்றைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய பிற்பகல் சொல்லக்கூடிய மத்தியானம் 2:18 வரைக்கும் உத்திராடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவோணத்துக்கு மாறுது. இன்றைக்கி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலை 6 மணி வரைக்கும் சித்த யோகம் இருக்குதுங்க. அந்த 6 மணிலேருந்து மத்தியானம் 2:18 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லாக சித்த யோகம்னு வச்சுக்கங்களேன். மொத்தம் 3 யோகம் கலந்த இந்த நாளில் சந்திராஷ்டம் யாருக்கு வருதுன்னா இன்றைக்கி மத்தியானம் 2:18 வரைக்கும் மிருக சிரீஷத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம் மாறுதுங்க. இன்றைய கோச்சார அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா கடகத்தில் குருங்க, சிம்மத்தில் கேதுங்க, கன்னியில் சுக்கிரன், துலாத்தில் சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், மகரத்தில் சந்திரனும் மாந்தியும் அட்டாச்சாகிறாங்க, கும்பத்தில் ராகு இருக்காருங்க, மீனத்தில் சனி வக்ர ஸ்டேட். இதை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும் பொதுவான ஒரு ராசி பலன் கணிக்க போகிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட்டும் இருக்குது. அது வீடியோ பின்னால் அட்டாச் பண்ணிக்கிறோம். அதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அதுக்கு ராசி பலன் பார்க்க போகலாங்க. முருகா வணக்கம். மேசராசி நேயர்களே, இந்த புதன்கிழமையில் உங்களுடைய ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்பங்க ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இன்றைக்கி ஒரு தெளிவும் ஒரு திடமும் காணப்படும். இது உங்களின் செயல்களில் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் ஓஹோன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருந்தால் கூட அது மறைந்து அந்நியோடையும் அதிகரிக்கக்கூடிய இந்த நாளில் சுப செய்தியும் உங்களை தேடி வருங்க. கொஞ்சம் வேலைப்பளு காரணமாக உங்கள் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய தன்மையில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியம். இந்த சின்ன அட்வைஸ் அப்படின்னு இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் போட்டு பண்ணிங்கன்னா தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் ஒரு பயணம் செய்கிறப்போ ஒரு இங்கே வெளியில் போகிறப்ப நீங்கள் நிதானமாக போகணுங்க. அவசரத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி எல்லாத்தோடையும் நீ பேசுகிறீன்னு வச்சுக்கங்களேன். பேசுகிறப்போ நேர்மறையான வார்த்தைகளை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நெகட்டிவான இடத்துல கூட நீங்கள் பேசணும். பேசுனீங்கன்னா உறவுகளை உங்களுக்கு பலப்படுத்தக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேரியர், பிஸ்னஸ், ஜாப் அப்படின்னு பார்த்தா பணியிடத்தில் இன்றைக்கி பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. இதை சரியாக நீங்கள் கேட்ச் பண்ணி அதாவது பயன்படுத்தி கொண்டால் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் நீங்கள் கொஞ்சம் பண்ணணும். அதாவது தொழிலில், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய தன்மை அமோகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அனுபவப்பட்ட அவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தடங்கள் இல்லாத வெற்றியை கண்டிப்பாக தருங்க மேசராசி நேயர்களே. வேலையில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு இன்னும் கிடைக்க போது. பர்ஃபெக்டாக கேட்ச் பிடிச்சிக்கோங்க. மேலதிகாரிகளின் பாராட்டு அமோகமாக இருக்குது. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வருமானம் சீராக இருக்குதுங்க, குழப்பட வேண்டியதில்லைங்க. நிதி நிலைமை நல்லா மேம்பட்ட தன்மையில் தான் இருக்குது, தப்புன்னு கிடையாது. சேமிப்புக்குண்டான திட்டங்களில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி சில நாட்களில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் ரொம்ப நீங்க போதுங்க. அந்த கடன் தொல்லை நீங்கிறதோட அதனை குறைப்பதற்கான வழியும் கண்டுபிடிப்பீங்க. அன்எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ், எதிர்பாராத வகையில் கூட சில சமயம் பணம் வருவது அல்லது பொருள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுங்க நண்பர்களை. அதே போல் உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாங்க தந்தையின் ஆரோக்கியம் இது வரைக்கும் சின்ன குறைபாடுகளும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த குறைபாட்டில் கொஞ்சம் நீங்கி இன்றைக்கி உடல்நிலை நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சூப்பராக இருக்குதுங்க. சகோதர சகோதரி வகையில் அனுகூலம் கிடைக்கும், கொல்லப்பட வேண்டியதில்லைங்க. மற்றபடி நெருங்கிய உறவுகள் மூலம் உங்களுடைய உறுதுணையை நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். நெருங்கிய நண்பர்கள் நீண்ட நாளாக பேசாமல் இருந்தால் கூட அதனுடைய சுமூகமாக இருக்குங்க. அதனால் ஒன்றும் சுமூகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஒன்றும் பகைமை பாராட்டக்கூடிய தன்மை இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ஸ் இஸ் வெரி குட் ஃபார் டுடே. சூப்பருங்க. அதே சமயத்தில் பெரியவர்களிடம் பணிவாக பேசுவதன் மூலம் அவர்கள் அன்பையும் ஆதரவும் கண்டிப்பாக பெறுவீங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதே சமயத்தில் வீட்டு மணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லிணக்கம், ஒரு ஸ்மூத்தான நல்லிணக்கம் காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலைமை இருக்குது. என்ன சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் கூட ஆரோக்கியத்தில் அது அப்பப்போ நீங்கிடும். அதை பற்றி நீங்கள் ரொம்ப அழட்டிக்க வேண்டியதில்லை. மனசை போட்டு உழட்ட வேண்டாம், ஈஸியாக முடிஞ்சிருங்க. குடும்ப முடிவுகளில் இருந்து மனைவியின் ஆலோசனையை கூட கேட்டு பண்ணுங்க.
ரொம்ப பயனுள்ள முடிவாக அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஐடியா அம்னிகளோட நீங்கள் ரொம்ப இணக்கமாக அந்யோன்யமாக வாழ்வதற்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக இருக்குது, வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காதலில் இருந்து வந்த கொஞ்சம் சந்தேகங்கள், கொஞ்சம் டைம் மீட் பண்ண முடியாத சூழ்நிலை நீங்கி இன்றைக்கி ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க. சில பேர் பரிசு பரிமாற்றம், காதலருக்கு காதலர், காதலருக்கு காதலி, இப்படி பரிசு பரிமாற்றம் கொடுத்து அன்புகளை நீங்கள் பரிமாற்றம் பண்ணிக்கி அந்நியோனையும் நல்லா இருக்கணும், தப்புன்னு கிடையாதுங்களா. திருமணத்தை நோக்கி உங்கள் உறவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இருக்குது, பேசி பாருங்கள் வீட்டில் இல்லை. அதே சமயத்தில் உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாணவர்களுக்கான கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளுங்க. ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் நல்லா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் டவுட்னு கேட்டால் டக்குனு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அமோகமான அந்த நாளில் உயர்கல்வி குறித்த சிந்தனைகளும் மேலாகும். சூப்பராக இருக்குதுங்க. அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகத்துக்கு பஞ்சம் இல்லைங்க, சூப்பராக கொண்டு போயிடலாங்க. தொடங்கிய வேலைகளில் வெற்றி நிச்சயங்க, கன்ஃபார்மாக இருக்கலாங்க. பரணியை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் கார்த்திகையை பொறுத்த வரைக்கும் தொழில், வேலை, இதில் ரெண்டுமே உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாங்க. மொத்தத்தில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை சூப்பரான நாளாக என்ஜாய் பண்ணலாங்க இந்த புதன்கிழமையில். லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் எல்லோ இஸ் அ வெரி குட் கலர் ஃபார் டுடே. உங்களுக்கு பிடித்தமான கடவுள் அப்படின்னு விட உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதல் தரக்கூடிய அமோகமான சக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை இன்றைக்கி வணங்க கந்தர் சஷ்டி நாளைக்கு அருமையான ஒரு இந்த நாள். கந்தர் சஷ்டி இது முடிஞ்சிருச்சுங்க, இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு திருமண வைபவம் நடக்கக்கூடிய அந்த நாளில் நீங்கள் தைரியம் கூடக்கூடிய, மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தியை அவர் உருவாக்கி தருவார். உங்கள் வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும். முருகனை வணங்க கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தைரியமாகவே ஒரு வீரியம் கொண்ட ஒரு வேங்கை போல் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பிரேவ் கிங், அச்சமின்றி செயல்படக்கூடிய ஒரு மனப்பான்மையில் இருப்பீங்க. அதுக்காக அப்படிங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்குது, வெற்றி தரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளை தேடி வருங்க. அதுக்காகவே உங்களுக்கு சக்ஸஸ் குயின் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு அவார்டை கொடுக்கலாங்க இன்றைக்கி. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ட்ரிபிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்டில் இன்றைக்கி நலபாகத்தை பற்றி பேசியிருக்க போகிறோம். அது என்ன நலபாகம் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த நலபாகத்திற்கு நம்ம ஜோசியருக்கு என்ன சம்பந்தம் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன். வந்து பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு மேசராசி நேயர்களே. தேங்க்யூ. வணக்கம். வாங்க ரிஷபராசி நேயர்களே. இன்னைக்கு உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம், கவனம் ரொம்ப தேவைங்க. இந்த 29ஆம் தேதி புதன்கிழமை. அதுவும் உங்கள் பேச்சால் பிறர் காயப்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம். அதனால் கொஞ்சம் நிதானத்தையும் இனிமை கலந்து ஒரு ஸ்வீட்னஸ் கலந்து நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நல்ல நிகழ்வுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவசரப்பட்டு பேசக்கூடாது. புதிய உத்வேகம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்குதுங்க. அந்த புதிய உத்வேகத்தினால தேங்கி நின்ற பல வேலைகள் மீண்டும் வேகம் பிடித்து அது நடக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. புதிய தொடக்கம் குறித்து ரொம்ப நல் சிந்தனை உண்டாகும் இன்னைக்கு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சில பேர்த்துக்கு அத்தியாவசிய பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், நேரிடக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த பயணங்கள் உங்களுக்கு நன்மையை தேடித்தரக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒன்று ஒர்க் பண்ணிக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா, முதல்ல சொன்ன மாதிரி தான், காலையில் சின்ன ஒரு மெடிடேஷன், உங்கள் குலதெய்வத்தை நினச்சோ அல்லது உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை நினச்சோ ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி அமைதியாக வந்து அந்த நாளை யார்கிட்ட பேசினாலும் சரி நல்ல பேச்சா, ஒரு தன்மையான பேச்சாக இருக்கணும், வன்மையான பேச்சா வரக்கூடாதுன்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அமைதியாக அன்றைக்கி கொஞ்சம் போகணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணணும். மனம் இறுக்கமான ஒரு சூழ்நிலையை போக்குறதுக்கு அது ரொம்ப உதவுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மௌனம் சில நேரங்களில் பல சிக்கல்களை சமாளித்து கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கலாம். அதனால் சிக்கலை தீர்க்குன்னு வச்சுக்கலாம், கொல்லப்படாதீங்க. கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிடக்கூடாது. உணவில் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் உங்கள் கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் தடங்கள் எதுவும் இருக்காது. உங்கள் திறமைகள் வெளிப்படுத்த ஒரு சரியான நாளாக இந்த புதன்கிழமை இருக்க போதுங்க. உங்கள் இலக்கை அடைவதற்கு கூடுதல் கவனம் தேவை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் ஜெயிப்பது நிச்சயம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறப்பட்ட உங்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை இருக்கக்கூடிய தன்மையில் பல விஷயங்களை கண்டுபிடிப்பீங்க. அதனாலேயே உங்கள் வியாபாரம் தன்மையில் ஒன்றும் மோசம் இருக்காது. வியாபாரம் பெருகும். முதலீடுகளுக்கு ஒரு சாதகமான நாளாக இந்த நாள் அமையன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் சொல்கிறேன், வாடிக்கையாளர்களை கொஞ்சம் தன்மையாக கொஞ்சம் அன்பாக பேசுனீங்கன்னா உங்கள் லாபம் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு எல்லா பக்கமே கிடைக்கும். அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் வேலை செய்கிற இடத்துல, தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே. அதனால் கடினமான பணிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்கணும் அவசியமே கிடையாது. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரவு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவு பண்ண மாட்டீங்க. உஷாரான பார்ட்டி தான் மாதிரி இல்லை. காசு விஷயத்தில் கராரான பார்ட்டி, உஷாரான பார்ட்டினா அது ரிஷபராசிலே சொல்லலாம். அப்படிப்பட்ட உங்களுக்கு பழைய முதலீடுகள் இருந்து வந்த வருமானம் இன்னும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க. நிதி ஆவணங்கள் எதாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஆவணங்களை கொஞ்சம் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லது.
இன்றைக்கி யாருக்கும் மேக்ஸிமம் கடன் கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இப்படி இருந்தீங்கன்னா எதிர்கால சிக்கல் இருந்து தப்பிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஃபேமிலி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா குடும்பத்தின் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன தடங்களை நீங்கள் கடந்து போயிடலான்னு வச்சுக்கோங்க. அவங்க சொல்லபடி கேட்கணும், அதுதான் ஒரு இதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு எல்லா குழந்தை குட்டியெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களும் நல்லா படிப்பாங்க, அதை பற்றி ஒன்று கவலைப்பட, நல்லா முன்னேற்றம் காணப்படுங்க. அவர்கள் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை நிறுத்தி கொடுப்பாங்க. ஒரு அவார்டு வாங்குறது, ஒரு நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ஸ்கூலுக்கு பேசுறது எல்லாம் நல்லாவே இருக்குதுங்க. மற்றபடி உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சீக்ரெட் விஷயம் ஏதாவது இருந்தால் அதை யார்கிட்டையும் நீ சொல்லாமல் அதை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அது பப்ளிக்கில் இமேஜை டேமேஜ் பண்ணிடும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வீட்டை பொறுத்த வரைக்கும், அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. எதிர்பாராத ஒரு சூழலில் மனைவியின் சமயோசித புத்தி, நீங்கள் ஒரு விஷயம் மாற்ற மாதிரி இருப்பீங்க, அம்மனி கொடுக்குற ஐடியானால நீங்கள் அதில் தப்பிச்சுக்கலாம். அதுதான் சமயோசித புத்தி. அந்த சமயோசித புத்தினால உங்களுக்கு உதவும் கண்டிப்பாக. பரவாயில்லையே அம்மனி நீ கொடுத்த ஐடியா சூப்பர், ஒர்க் அவுட் சூப்பராகுது அப்படின்னு நீங்கள் மெச்சுற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஆனால் அவங்க பேச்ச கேட்கணும். அப்பேற்பட்ட உங்களுக்கு அந்யோன்யம் மேம்படும். கரெக்டாக அரவணைப்பு அமோகமாக இருக்குது. நீண்ட நாட்களாக மனைவியின் கோரிக்கை ஒரு மனசில் வச்சுருப்பாங்க. அது அந்த கோரிக்கை நிறைவேறக்கூடிய ஒரு சின்ன பொருளோ ஒரு கிஃப்ட்டோ இதை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தி அந்த கொஞ்சலுக்கும் அந்த இதுக்கு பஞ்சமே இல்லை. அப்பேற்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி இனிமையான நாளாக தான் இருக்குது. இன்னும் தப்புன்னு கிடையாதுங்க. அன்பான வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமோகமான காலகட்டம் ரிஷபத்துக்கு இருக்குதுங்க. காதலுக்கு இருந்த அந்த எதிர்ப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 42 இருக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, பரவாயில்ல டீப்பாக தான் லவ் பண்ணுவான்னு தெரியுது, சரின்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணக்கூடிய தன்மையில் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி காதலில் ஒரு தெளிவு இருக்கக்கூடிய அமோகமான நாளுங்க இந்த புதன்கிழமை. பட் உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் கடின உழைப்பால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் இலக்கை அடைவதற்கு புதிய வழிகளை காண்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டு அப்படின்னு பண்ணிங்கன்னா அருமையாக கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் உங்களின் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மிக்க முயற்சினால் இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்குங்க. பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமைக்கு பஞ்சம் இல்லைனா கூட, குடும்பத்தில் சந்தோஷம் பெருகுனா கூட நீங்கள் வாக்கு வன்மையில் உஷாராக இருக்கணும். யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுறது இதில் தவிர்ப்பது ரோகிணிக்கு ரொம்ப நல்லதுங்க. மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மத்தியானம் 2:20 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் உங்கள் பேச்சில் ஒரு கனிவு தேவைப்படுதுங்க. உடல் நலனில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். கண்ட நேரத்தை கண்ட சாப்பிடக்கூடாது, ரைட்டுங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோணுங்க. மற்றபடி எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் அதிக கவனத்துடன் உங்கள் நுண்ணறிவை பயன்படுத்துவது, கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 5ஆம் நம்பருங்க, 6ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் இஸ் மோர் பெட்டர் தேன் அதர் கலர்ஸ். இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனசார வணங்க. மகாலட்சுமி தாயாரை வணங்குவதன் மூலம் நிதி நிலைமை உங்களுக்கு சீராக அமையக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி, குடும்பத்தில் ஒரு நிம்மதி அதிகரிக்க அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மற்றபடி செல்வம் பெருகும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு நீங்கள் எதுலேயுமே ஆண்களை பொறுத்த வரைக்கும் தப்பித்தவரை கூட நிதானம் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு உறுதித்தன்மை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி அதுக்காகவே உங்களுக்கு இன்றைக்கி காம் கிங், அமைதியான நிதானம் தவறாத ஒரு மன்னன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்டை கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அன்புக்கு, பரிவுக்கு, பாசத்துக்கு, அரவணைப்புக்கு எல்லாமே ஒரு ஏற்ற ஒரு இல்லாளாக ஒரு ஃபியூச்சர் அம்மனியாக இருப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு லவ்வபிள் குயின் அப்படின்னு ஒரு அன்பான ஒரு ஃபன் அவார்டை கொடுத்துட்டு, என் சம்சாரம் சார் செய்கிற சாப்பாடு அடாடாடாடாடா செம்ம, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க சார், உப்பு பருப்பு தான் வைப்பாளுங்க, ஆனால் அது என்னமோ இன்டர்நேஷ்னல் அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த அம்மனி வந்ததுக்கப்புறம் அவங்க கைப்பக்குமே தனி அப்படின்னு நினைக்கக்கூடிய பலருக்கும் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி ட்ரிபிள்எஸ்ல பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும் நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு. தேங்க்யூ. வணக்கங்க மிதுன ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான நாளுங்க. சமுதாயத்தில் இந்த மதிப்பு உயரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் இன்றைக்கி சபை நடுவில் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இது எம்ஜிஆர் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க எல்லாரும். அப்பேற்பட்ட மாலை உழுகுதோ இல்லையோ உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். இவர் சொன்ன ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுரா அப்படின்னு வாழ்த்துறாங்களே, மனசுக்குள்ளே வாழ்த்துவாங்க, உங்களை பாராட்டுவாங்க. ஓகே, பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மதிப்பு உயரக்கூடிய நல்ல நாளுங்க இந்த ஜெமினியை பொறுத்த வரைக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த நண்பர்கள், நண்பிகள், உற்ற உறவுகள் கூட இன்றைக்கி சந்தித்து அளவுலாகக்கூடிய அருமையான நாளாக இன்றைக்கி இருக்குதுங்க. வேலையில் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மற்றபடி உற்சாகத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அமோகமாக கொண்டாடலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன அட்வைஸ் அப்படின்னா, திட்டமிட்ட வேலைகள். ஓகே, இந்த வேலையை இப்படி செய்யணும்னு திட்டமிட்டிங்கன்னா அதில் சின்ன மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும்.
நம்ம சொன்னபடியே நடக்காது, டென்ஷனாக இருக்கக்கூடாது. அப்படி நடந்துருச்சுன்னா அதற்கேற்ப நீங்களும் மனசு மாற்ற தயாராக இருக்கும். ஃபஸ்ட்டு வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது 10 மணிக்கு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ 10 மணி வேலையை 9 மணிக்கு செய்யும். இவ்வளோ தான் வச்சுக்கலாம். சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் அதிகப்படியான சிந்தனைகள், ஓவர் டென்ஷன் ஆயிடுவீங்க. அதிகப்படியான சிந்தனையை குறைத்துக் கொள்வது மன அழுத்தத்தை ஐயோ 9 மணிக்கு செய்யணும்னு நினச்சேன், இவனு ஒன்றரை கூத்தில் 11 மணிக்கு தான் முடிய மாட்டேன், டென்ஷன் ஆகிடக்கூடாது. ரைட், நம்ம முயற்சி பண்ணுறோம், நடக்கிறது நடக்கட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் சக பணியாளர்களிடமிருந்து வெளிப்படையாக பழகும். எவனை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு சின்ன மைனஸ். இன்னைக்கு அந்த மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஆல் ப்ளஸ் உங்களை ரொம்ப நல்ல நாளாக உருவாக்கி கொடுக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறப்பட்ட உங்களுக்கு கேரியர், பிஸ்னஸ், ஜாபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் ஏற்படக்கூடிய தன்மையில் உங்களுக்கு பாராட்டுகளுக்கு பஞ்சம் இல்லைங்க. சூப்பராக நல்லா கொண்டு போவீங்க. அதே சமயத்தில் கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவதற்கும் அதிகமான வாய்ப்பு நிறைய பேருக்கு தெரியுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உத்தியோக ரீதியான பயணங்கள் சிலவதுக்கு தவிர்க்க முடியாத பயணங்களாக மாறக்கூடிய காலகட்டத்தில் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. புதிய தொடர்புகள் மூலம் நல்ல வாய்ப்புகள் உண்டாகுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எடுத்து பார்க்குறப்ப எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உங்களின் வருமானம் இன்றைக்கி உயரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். இன்க்ரீஸ்டு இன்கம் சொல்லலாம்னு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஸ்மார்ட் ஸ்பெண்டிங், செலவுகளை நீங்கள் எதுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவீங்க. அதுக்காகவே அத்தியாவசிய தேவையை குறைக்கிறதுக்காட்டியே நீங்கள் ஒரு பெரிய லெவலில் பணத்தை மிச்சம் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் பண்ணுறக்கூடாத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது குறுகிய கால முதலீடுகள் பண்ணுவதற்கு அமோகமான வாய்ப்பு தெரியுதுங்க. எதுலேயுமே ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய தனலாபம், பொருள் லாபத்துக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும். இப்போப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அதையும் சொல்லுங்கள் சார் அப்படிம்பீங்க. வர்றேன் என்னன்னா ஹோமில் இன்றைக்கி வீட்டில் இருந்த கலகலப்பான சூழல் சூப்பராக இருக்குது. ஹியூமரஸ் ஒரு மூட்டை கொண்டு வருவீங்க. உடன் பிறந்தவர்களிடம் இருந்த மனக்கசப்பு நீங்கள் ஒரு ஜாலியான பேர்வழி அப்படிங்கிற ஒரு எல்லாமே பார்ப்பேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஓப்பன் கம்யூனிகேஷன், ஓப்பன் டு மைண்ட், எல்லாத்துக்கிட்டையுமே உங்கள் கருத்தை பளிச்சுன்னு எடுத்து சொல்லுவீங்க. இது தப்பு, இது ரைட் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு சரியான நாள், சரியான சந்தர்ப்பம் அமையும். உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வெளிப்படையாக பேசங்காட்டி உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்யோன்யம் அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுக்கு உறவுகள் மற்றும் நண்பர்கள் மூலிமா பல சுப நிகழ்ச்சிகள், பல முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு நல்பெயரை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் நிகழ்வதற்கும் நல்ல வாய்ப்பு தெரியுது. நம்ம வீட்டு அம்மனியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்பு வரத்தான் செய்யும். ரைட்டுங்களா? அம்மனி வந்து வளையல் போடணும்னு நினச்சா கூட, அம்மா உனக்கு என்ன வளையல் வேணும், காசு இருக்கிற காசில், காசு இருக்கிற கஷ்டத்தில் நான் தங்க வளையல் வாங்கி தரக்கூட, கவரிங் வளையல் வாங்கி தட்டா அப்படிம்பா. அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு அன்பு பரிமாறது பஞ்சம் இல்லை. எதாக இருந்தாலும் தங்க வளையல் என்னங்க, தங்க வளையல் நீங்களே எனக்கு சுத்த கோல்டான தங்கம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. மனசில் நினச்சிக்கிட்டு சரி உன்னால் அதுதான் வாங்கி தர முடியும், என்ன பண்ணி அப்படின்னு நினச்சி வாங்கி கொடுக்கும். அப்படி அன்பு பரிமாற்றத்தை அந்த வளையல் மூலிமா உறுதி பண்ணிக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. சந்தோஷமாக இருக்கும். அன்னியும் பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் சங்கடங்க வரும். எங்கள் அம்மா அப்போவே தங்க வளையல் பண்ணி போட்டு, நீ பிஸ்னஸ் பண்ணுற, வியாபாரம் மட்டும் கொட்டி கொடுத்தேன் அன்னையோட சரி, அதுக்கப்புறம் அந்த வளையல் இன்னைக்கு கூட கண்ணிலே பார்க்கல அப்படிம்பாங்க. அம்மனே அப்படி நினச்சிக்காரு, அம்மனே அப்படி நினச்சிக்காரு. எல்லாமே பத்திரமா இருக்குது, கொண்டாந்து தருவேன் அப்படின்னா. இதைத்தானியா உள்ளே பிறக்காதுக்கு முன்னாடியே சொன்னேன், உள்ளே பிறந்து பையன் 10வது படிக்கிறேன், இதுவரை கண்ணில் காமிக்கலையே அப்படின்னு ஒரு சின்ன சங்கடங்கள், சலசலப்பு வரும். அப்பேற்பட்ட சலசலப்பை சமாளித்து நீங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான பல திட்டங்களை இன்றைக்கி வகுப்பீங்க. ரைட்டா? அப்பேற்பட்ட சூழலில் ஒரு அப்பேற்பட்ட மிதுன ராசியில் நம்ம வீட்டு அம்மனி எடுத்து போகிறது சின்ன சலசலப்பு வரும், சின்ன சண்டைகள் வரும், சின்ன சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்களை நீங்கி இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ஓகே, சலசலப்பு இல்லாத வாழ்க்கை என்னங்க, ஒன்றுமே இல்லை. ரைட்டா? கொஞ்சம் சலசலப்பு, கொஞ்சம் சாயந்தரத்துக்கு மேலே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் 2 பேரும் இணைந்து உங்கள் குடும்பத்துக்கு உண்டான எதிர்கால திட்டம் பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. உங்கள் பசங்க பிள்ளைகளை பற்றி, அப்பா அம்மாவை பற்றி, மாமனார் மாமியை பற்றி, இப்படி நம்ம உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவரை பற்றி ஒரு அக்கறையான ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. அதனால் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பும் 2 பேருக்கு அமையும். ஒரு வெளியில் இது கூட்டிகிட்டு போகிறது, கோயிலுக்கு போகிறது, ஷாப்பிங் மால் போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மூடு சேஞ்ச் பண்ணுறக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் காதலை பற்றி ஒரு புரிதல் 2 பேர்த்துக்கும் அதிகரிக்குங்க. மனதில் இருந்த சந்தேகங்கள் இருக்குங்க, 2 பேரும் ஓப்பனாக பேச அது மறையக்கூடிய தன்மை இருக்குது. உள்ளொன்று வச்சு வெளியொன்று பேசிங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக இன்றைக்கி இருக்கணுங்க. மற்றபடி இன்றைக்கி புதிய முயற்சிகள் செய்கிறவங்க, ரொம்ப தயக்கமாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணுவீங்க. அந்த புள்ளி பிடிச்சிருக்குது, சொல்லாமல் வேண்டாம் அப்படின்னு. அப்பேற்பட்ட முயற்சி கூட சில பேர்த்துக்கு வெற்றி அமையக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. பார்த்து அது உண்மையான தன்மையில் இருக்கும். ரைட்டுங்களா? ரொம்ப சீரியஸான ஒரு மேட்டர் இருக்கும். அதே சமயத்தில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு
அது வீட்டு மணியாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் மணியாக இருந்தாலும் சரி, 2 பேரும் இனிமையாக பொழுது கழிக்கணும்னு மனசில் நினைப்பீங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாத. உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, அதுவும் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய பசங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமோகமான நாள் அப்படின்னே சொல்லலாம், சாதகமான நாள் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு எதை குறித்தும் பயம் இருக்காது. படிப்பா அதெல்லாம் படிச்சுக்கலாமாப்பா அப்படின்னு தைரியம் உங்களுக்குள்ளேயே வரும்னு வச்சுக்கோங்களேன். மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழக்கம் போல் இந்த சந்திராஷ்டம் மத்தியானம் வரைக்கும் இருக்குதுங்க. அதனால் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பணங்காசை கையாளுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீண் வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தலையிடாமல் இருப்பது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிருகசீரிஷம் மத்தியானம் 2:20 வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு அப்படியே சூழ்நிலை மாறக்கூடிய தன்மையும் இருக்குது. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், நேர் ஆப்போசிட்டுங்க. காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் 2:20 வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டம் வருதுங்க. அதனால் இங்கே துணிச்சலான பேச்சு, பிரேவ்னஸான ஒரு தாட்ஸ் எல்லாமே நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. மற்றபடி சமுதாயத்தில் மதிப்புக்கு பஞ்சமெல்லாம் இல்லை. வீண் விவாதங்களை மத்தியானத்துக்கு மேலே தவிர்த்துக்கோங்க. திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் புனர்வசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எந்த செயலிலும் கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய தோல்விங்கிறது இல்லை, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஸோ மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்வசம் எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த சந்திராஷ்டமத்தை கருத்தில் கொண்டு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. புனர்வசம் சூப்பருங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் கிரீன் கலர், ஆரஞ்சு கலர், மோர் பெட்டர். கடவுள் நம்ம ஆஞ்சநேயர், பெரிய ஆஞ்சநேயர். ஸ்ரீ ஆஞ்சநேயரை மனசார கும்பிட ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, வீரிய எழுச்சி, இதெல்லாம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றியுடன் முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, ஒரு அறிவாற்றலுக்கு மிதுனத்தை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ட் கிங் அப்படின்னு பண்ணவோட கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சார்மிங் குயின், எல்லாத்தையுமே வசீகரமாக பேசுவீங்க. எல்லாத்தையும் கவரக்கூடிய ஒரு உண்மையான பேச்சு கொண்ட நிதர்சனமாகவே இருக்குது. அதுக்காகவே உங்களுக்கு வசீகர ராணின்னு சொல்லக்கூடிய சார்மிங் குயின் அப்படின்னு பட்டத்தை கொடுத்து போயிட்டு வருங்க. உங்களுக்கு அப்படி தான். எங்கள் அம்மா சாப்பாடெல்லாம் சூப்பராக தான் சார் இருக்குது, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்காரி இருக்காளே, அடா அடா அடா, அப்படி ஒரு கை பக்குவங்க சார் சமையலில் அப்படியே அப்படின்னு சில பேர்த்தோடைய இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். அது என்ன காரணங்க? அதை பற்றி நீங்கள் ட்ரிபிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க. வணக்கம். வாங்க கடகராசி நேயர்களே, இன்றைக்கி உணர்ச்சி பூர்வமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதை கொஞ்சம் தவிர்க்கணும். எமோஷ்னலாக எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக போயிருங்க. அதனால் மனசை அமைதியாக வைக்க இன்றைக்கி பழகிக்கிறது ரொம்ப நல்லதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புதன்கிழமையில். மற்றபடி உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமானா அதுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றிகரமாக நிச்சயமாக ஒரு தன்மையில் இருக்குது. நிச்சயமான வெற்றி, சக்ஸஸ் அப்படிங்கிற தன்மையில் இருக்குது. உழைப்பிற்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டா? உணர்ச்சிபூர்வம் முடிவு எடுக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வரும். அதே சமயத்தில் பழைய விஷயத்திலிருந்து நீங்கள் மீண்டு இன்றைக்கி புதிய உத்வேகம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்பும் அமோகமாக இருக்குதுங்க. யாருக்கு? கடகராசி நேயர்களுக்கு. என்ன சின்ன அட்வைஸ் அப்படின்னா, உங்கள் உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, இன்டெப்த் ஃபீலிங்ஸ், அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படுவது உங்கள் பல சிக்கல்களிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. மனசாட்சி பிரகாரம் நடக்கணும்பாங்க, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்தனை பண்ணி அதுக்கேற்ற ஒரு செயல்பாடு பண்ணிங்கன்னா மனசுக்கு அமைதி நிகழக்கூடிய, அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையில் நல்லா இருக்குது. வேலையில் இருந்து போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தால் அது கொஞ்சம் ஓய்வெடுக்கணும். அதுவே ஓய்வெடுத்தீங்கன்னா புத்துணர்ச்சி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறப்பட்ட உங்களுக்கு கேரியர், பிஸ்னஸ், ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கடின உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அலுவலகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் நல்லா சுமூகமாக கிடைக்கும். தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. சொந்த தொழில், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லக்கூடிய சொந்த தொழில், சுய தொழில் செய்பவங்களுக்கு இன்றைக்கி அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வியாபாரம், தொழில் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முன்னேற்றத்துக்குண்டான வழிகளும் அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு அமோகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு சக ஊழியர்களிலிருந்து பணியாற்றுவது கொஞ்சம் நீங்கள் சொன்னால் கேட்பாங்களான்னா கேட்பாங்க, 1க்கு 2 டைம் சொல்லணும். அதனால் உங்கள் இலக்குகளை நோக்கி பயணம் செல்ல அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 1க்கு 2 டைம் அழுத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் மன கஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் இருக்குது. இப்படிப்பட்ட உங்களுக்கு மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிதி நிலைமை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கவலைப்படாதீங்க. எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பேங்க்கில் பண்ணாலும் சரி, ப்ரைவேட்டில் பண்ணாலும் சரி. ஸோ நீண்ட கால நிதி திட்டங்கள் ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சாதகமான நாளுங்க. தைரியமாக பண்ணலாம். சேமிப்பு உயரும். பணம் காசில் பிரச்சனை இல்லைங்க. மற்றபடி நிலுவையில் இருந்து வந்த கட்டணங்கள், அதாவது கொஞ்சம் பெண்டிங் அமௌண்ட்டு, அதே சமயத்தில் உங்களுக்கு எதாவது இருந்தால் நல்ல ஒரு கிடைச்சிடும். இன்றைக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணுறப்போ நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு 100% கிடைக்கிற வாய்ப்புகள் அமோகமாக தெரியுதுங்க கோச்சார் அமைப்பு பிரகாரம். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ தாயாரின் ஆரோக்கியம் இருக்குல்ல, அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அவர்கள் என்ன தேவையோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் பூர்த்தி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடலாம். பெரிய இல்லை, கொஞ்சம் மன உளைச்சல் வரக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் உங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள நீங்கள் மறக்காதீங்க.
அதனாலே உங்களுக்கு ஒரு பணிச்சுமை ஒர்க்லோடு கண்டிப்பாக குறையும். அப்படிப்பட்ட உங்களுக்கு சகோதரிகள் மூலம் ஒரு நல்ல உதவி கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. அவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் தான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. வீட்டமனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அவனுடைய உபசரிப்பு, அவனுடைய அன்பு, மரியாதை இன்னைக்கு கூடும். ரைட்டா? ரொம்ப ஜிலுஜிலுன்னு இருக்கிறியே அப்படின்னு ஒரு சிலுசிலுப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு இருவருக்கும் இடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரைட்டா? எல்லாரும் மகிழ்ச்சி அதிகரித்தா இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தின்னு விதவிதமாக செஞ்சு விடுவாங்க. ஆனால் எங்கூட்டம் என்ன தெரியுமா பண்ணுறான்? காலங்காத்தாலே களி 2 உருண்டையும் கொடுத்து மோரோட ஊற்றி சாப்பிடியா, இதுதான் உடம்புக்கு நல்லதுங்கிறான். எங்கள் களி மோரும் கொடுக்குறது நல்லதா அப்படின்னு பல பேர் நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. களியும் மோரும் நமக்கு களிப்புடன் இதனால் கொண்டாடும் அப்படின்னு அந்தளவுக்கு. ஓகே, அப்படிப்பட்ட பாசிட்டிவான அம்மனை உங்கள் வீட்டில் இருக்காங்க. விதவிதமாக ரகரகமாக செஞ்சு போடுறத விட ஒரு பாரம்பரிய உணவை செஞ்சு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அப்படி தன்மையை வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட களி கிளறி கொடுக்கக்கூடிய அம்மனிக்கு களிப்புடன் நாம் ஒரு அந்யோன்யத்தை உருவாக்கிட்டோம்னா இந்த பாண்டிங் எப்பவுமே நிலச்சிருக்குன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அவங்களும் இருப்பாங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மேலே ஒரு பண்பு, பாசம், அது பஞ்சம் இல்லாமல் இருப்பான். அவள் வந்ததுக்கப்புறம் தான் நல்லா இருக்கிற, நீ எப்படி சுற்றிட்டு தெரியுமா அப்படின்னு உங்கள் பாட்டியே ஒரு நல்ல தன்மை வளரக்கூடிய இது. அதே சமயத்தில் ஃப்யூச்சர் அம்மனையை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒரு மனசிலிருந்து வந்த ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த உணர்வுகள் மூலிமா ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கு. ஓகே, டீப் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கலாம். பழைய நினைவுகள் ஏதாச்சும் இருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் ஆசையெல்லாம் போட்டு நெகட்டிவான விஷயத்த பேசாதீங்க. அது பழச கிளறி கொஞ்சம் டிப்ரெஷனில் கொண்டு விட்டு அதை விட்டுட்டு பாசிட்டிவாக நடந்துருக்காங்க. வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். உங்கள் துணையிடமிருந்து அப்பா அம்மாட்ட பேச போகிறேன், அடுத்தது நம்ம கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பீங்க. நிறைவேறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சுமூகம் நடக்கும். மற்றபடி குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதனால் அது களிக்கலர்னாலும் சரி, இட்லி தோசை சாப்பிட்டாலும் சரி, எதை பற்றி கவலைப்படாதீங்க. சூப்பரான நாளாக கொண்டு போயிடலாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. படிக்கும் ஆற்றலும் நினைவு திறனும் இன்றைக்கி அதிகரிக்கும். கவலைப்படாதீங்க. கடினமான பாடங்களை கூட நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஷேர் பண்ணி படிக்கிறப்ப இன்னும் நாலேஜ் டெப்த் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த தொந்தரவும் இல்லைங்க. குடும்பத்தில் அதிக நேரத்தை செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு தான் அந்த களி, தோசை, இட்லி கதையெல்லாம் உங்களுக்கு நடந்தாலும் நடக்கும். நிம்மதி கூடும் வாழ்க்கையில். கவலைப்படாதீங்க. புனர்வோசத்தை பொறுத்த வரைக்கும், பூச மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. தடைப்பட்ட பல காரியங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நல்லா இருக்கும். ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் ரொம்ப உஷாராக பேசிக்கோங்க. புதிய முயற்சிகள் இன்றைக்கி எடுக்கிறப்ப உங்கள் குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆயில்யத்தை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்டு சி க்ரீன் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். சி க்ரீன் போல் சி ப்ளூ கொஞ்சம் மாதிரி ரெண்டும் கலந்த கலர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கி சிவபெருமானை மனசார வாங்க. சிவபெருமானை வணங்கினா மனக்கவலைகள் இருந்தால் அது நீங்கும், நிம்மதி பெருகும். உங்கள் உணர்ச்சி பூர்வமான குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கி நல்ல முடிவு எடுக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் யாரை கண்டாலும் ஒரு அன்புடன் பாசமுடன் அரவணைச்சு போவேன். அதுக்காகவே உங்களுக்கு அஃபெக்ஷன் கிங். இப்போ களி கொடுத்தா கம்முன்னு சாப்பிட்றீங்களா, அதே ஒரு அன்பு அரவணைப்பு தானே. அதுக்காகவே அஃபெக்ஷன் கிங் அப்படின்னு பண்ண கொடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஜென்டிலாக மூவ் பண்ணுவீங்க. அதுவும் அதீத அக்கறை உங்கள் வீட்டுக்காரர் மேலே இருக்கும், ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் மேலே இருக்கும். அதுக்காகவே உங்களுக்கு ஜென்டில் குயின் அப்படின்னு ஒரு அன்பு பரிசாக கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஏற்ற ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ட்ரிபிள்எஸில் பேசியிருக்கோம். அந்த களிக்கிலேருந்து கூட அதில் வரும். அதனால் அதை போய் பார்த்துட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பொழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போயிட்டு விடுங்களா. நன்றி, வணக்கம். வணக்கம். லியோ அப்படின்னு சிம்மராசினியர்கள் சொல்லுங்களா. வணங்க. இன்றைக்கி உச்சபட்சமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வழக்கம் போல் வெற்றியை நோக்கி பாதையில் செல்லக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்களுடைய ஆளுமை திறன் அமோகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எளிதாக எல்லா விஷயத்தையும் வழி நடத்துவீங்க. உங்கள் வழியில் ஐடியா கேட்குறவங்களுக்கு அந்த ஐடியா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டில் நடந்து முடியும். கவலைப்படாமல் தலைமை பொறுப்புக்கு ஏற்ற வாய்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஹெட்டிங் பவர் இஸ் அ மோர் பெட்டர் தேன் கம்பேர்ட் டு அதர் ராசிஸ். நல்லா இருக்குதுங்க. சந்தோஷமான நாளுங்க. குடும்பம் மற்றும் பணியிடத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். பொதுவாக பார்க்குறப்ப சூழல் சூப்பராக இருக்குதுங்க. என்ன ஒரு உங்கள் தன்னம்பிக்கை கொஞ்சம் வழக்கம் போல் அகங்காரமாக மாறக்கூடாது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணிவுடன் பழகணும், தன்மையாக தட்டி கொடுக்கணும். உங்களால் தான் சார் என்னமோ உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதை 2 விஷயத்தை எடுத்து விட்றேன்னு வச்சுக்கங்களேன். அப்படி ரொம்ப சாஃப்டாக கொண்டு போகிறது நல்லதுங்க. அனைத்து பொறுப்புகளையும் நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காம எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்க அப்படின்னு அரவணைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு
வேலையையும் குறைக்கும், உங்கள் பேரும் நல்லாயிருக்கு, ஈஸியாக வேலையும் முடிச்சிடலாம். 3 விஷயம் நீங்கள் தட்டி கொடுத்து போகிறதெல்லாம் நடக்குன்னு வச்சுக்கங்களேன். மற்றபடி உங்களுக்கு ரொம்ப இன்றைக்கி டீஹைட்ரேஷன் ஆகும். அலைச்சல் அதிகமாக இருந்தால் அப்பப்போ தண்ணி குடிச்சுக்குங்க, பல ஜூஸ் இது குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருக்கும் மற்ற நாளை விட. அப்புறப்பட்ட உங்களுக்கு கேரியர், பிஸ்னஸ், ஜாப் சூப்பருங்க. தலைமை பண்பு கண்டிப்பாக வெளிப்படும். ஒவ்வொரு விஷயத்திலையும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்கள் சூப்பராக இருக்குது. உங்கள் ஆலோசனை கூட கேட்டு சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு பாராட்டுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். சில பேர் புதிய கிளைகள் தொடங்கி அதன் மூலிமா ஒரு மல்டிபிள் பிரான்ச் ஓப்பன் பண்ண ஐடியா பண்ணுவீங்க. புதிய திட்டத்தை ஆரம்பிக்க இன்றைக்கி சாதகமான நாள் அப்படின்னே சொல்லலாங்க புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீண்ட காலமாக உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்த உங்களுக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி நடக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணப்புழக்காட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது, மிகவும் சிறப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதிய வழிகளில் இருந்து பல மணி வருவதற்கு உண்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வழியில் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்கம் அதிகமாக வரும்னு வச்சு ஐடியா கொடுப்பாங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு முதலீடுகளிலிருந்து எங்கே பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறத நீங்களாக யோசனை பண்ணுறத விட 1-2 டைம் அதுக்கு உண்டான ஒரு கவனமான ஆட்கள் வச்சு நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்குன்னு வச்சுங்களேன் பணம் காசு பொறுத்த வரைக்கும். மற்றபடி நல்ல ஆடம்பரமாக செலவணும்னு நினைப்பீங்க. பட் சில பேர் அதில் கொஞ்சம் சிக்கனமாக பண்ணி அதுலேயும் மிச்சம் பண்ணுவீங்க. முதல்ல இன்றைக்கி மன நிறைவை தரக்கூடிய பணவரவும் தனவரவும் நல்லா இருக்குங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா தந்தையிடமிருந்து தேவையான ஆதரவு இன்றைக்கி நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. சமூகத்தில் உங்கள் புகழ் மங்காமல் இருக்கும், புகழ் கூடும், உங்களுடைய நண்பர்கள் உங்களை கண்டு பெருமைப்படுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல நாளில் இன்றைக்கி குடும்பத்துடன் சேர்ந்து நல்ல ஒரு தரமான நேரத்தை செலவு பண்ணி மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்குவீங்க. குடும்பம் சூப்பருங்க, அமோகங்க, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. அம்மைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா அவங்களுடைய ஆலோசனையை கூட கேட்பீங்க, ஒரு ஐடியா சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க எதிராக சொன்னால் அதில் 1 நாள் நிறைவேற்றி அவங்களுக்கும் ஒரு நல்ல சக்தியை கொடுப்பீங்க. அப்படின்னா பரவாயில்லையே, நம்ம சொல்லி கேட்குறாரு, நமக்கும் நல்ல மரியாதை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகரிக்கும். அந்த தன்மை அதிகரிச்சுனாவே அந்நியோனியம் அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்கள் லாபம் தரக்கூடிய பல பேர்த்துக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். மனைவியினுடைய பெருமையை பற்றி பல பேர் 10 பேர் கூட பேசுவாங்க, ரைட்டா? அதை அந்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அந்நியோனியம் பெருகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லம் பொலிவு பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையை. அதே சமயம் ஃபியூச்சர் அம்மனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களுடைய ஆளுமை பரவாயில்லையே, படப்படம் உங்கள் திறமைங்க, ஒரு ஐடியா கொடுத்தா அந்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்கோ அப்படின்னு உங்கள் லவ்வர் அருமையாக சொல்லுவாங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு உறவை எது பல வகையில் மேம்படுத்தக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. உங்களுடைய சில ரெண்டு வா கோயிலுக்கு போயிட்டு வரும் அப்படி 2 பேர் உங்களுக்கு எங்கே மனசுக்கு பிடிச்சதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து உங்களுடைய அந்த பயணங்கள் மூலிமா அந்த இனிமையான நாளை இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் ஃபோன்லினாலே கொஞ்சம் அளவுலாவி அந்த ஒரு அன்பை பெருக்கிவிங்க. அப்புறப்பட்ட நல்ல நாளில் உங்களுக்கு எதிர்காலம் குறித்து ஒரு உறுதிமொழியுடன் கூடிய முக்கியமான முடிவை 2 பேர் சேர்ந்து எடுப்பீங்க. நல்ல ஒரு சூழ்நிலை அமோகமாக இருக்குதுங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போட்டித் தேர்வுகள் இருந்தால் கூட அல்லது கிளாஸில் சின்ன டெஸ்ட் இருந்தால் கூட ரொம்ப தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு அமோகமாக இருக்கும். கொஞ்சமாக படித்தா கூட நிறைய எழுதக்கூடிய மெமரி பவர் அதிகமாக இருக்குது. ஒரு சாதகமான நாளுங்க. உங்களுக்கு கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்லா படிங்க, சூப்பராக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று நல்லா வெற்றி வரக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சாலேயே பல காரியங்கள் தன்னை போல முடிய போகுது. சாதனை செய்யக்கூடிய நாளாக இன்றைக்கி மாற்ற போகிறீங்க. புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் கூட உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பூரத்துக்கு நல்லா இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துல நல்ல பாராட்டு கிடைக்கும். சமயத்தில் வியாபாரம் தொழில் செழிப்பாக இருக்குது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தன்மை உத்தரத்துக்கு நல்லாவே இருக்குது. லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 5ஆம் நம்பருங்க. அதே சமயத்தில் லக்கி கலர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர், ஆரஞ்சு கலர் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கடவுள் இன்றைக்கி வழக்கம் போல் சூரிய பகவான், சூரியனுக்கும் சூரிய ராசியை பொறுத்த முதலே பேசியிருக்கிறேன். அப்படி சூரிய பகவானை நீங்கள் மனசார வணங்குவது மூலம் உங்கள் ஆளுமத்திறன் ஸ்டாண்டர்டாக அப்படியே வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டர்டாக வச்சுக்கங்காட்டி உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமாகட்டும் தனியார் பெரிய பதவியாகட்டும் உங்களுக்கு அப்படியே தக்க வச்சுக்கலாம். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கைண்ட் பர்சன், நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகத்தில் எல்லாமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி யாரை கண்டாலும் சரி ரைட்டா, நீங்கள் ஒரு லீட் பண்ணி எல்லாத்தையுமே முன்னாடி நின்று கொண்டு போவீங்க. அதுக்காகவே தலைமைத்துவத்தின் உங்கள் சிறப்பு வெளிப்பட போகுது. எல்லோரையும் ஆளும் சக்தி இன்றைக்கி அதிகரிக்க போகுது. அதுக்காகவே உங்களுக்கு கமாண்டர் கிங் அப்படின்னு ஒரு ஃபன்னாவோட கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ரைட்டா. சிம்மராசினா சும்மாவா, அதனாலேயே உங்களுக்கு பிரின்சஸ் குயின் அப்படின்னு ஃபன்னாவோட கொடுத்துட்டு, என்னதான் இருந்தாலும் சார் அது சிம்ம ராசியோ மற்ற ராசியோ என் வீட்டுக்காரி இருக்காளே வீட்டுக்காரி அவள் பண்ணுற நலபாகம் இருக்கே அடாடாடா சொல்லிக்கவே முடியாது அப்படின்னு சில வீட்டில் மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த உணவை சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பாடு தானே வாழ்க்கை, அந்த சாப்பாடை அம்மனி அருமையாக போடுறா அப்படின்னு பல பேர் பாராட்டு போகிறக்கூடிய தன்மை இருக்குது. எதனால் அப்படிங்க எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா
இன்றைக்கி ட்ரிபிள்எஸ்ல அதை பற்றி பேசியிருக்கு. வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. நல்லது பிழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம். வாங்க கன்னிராசி நேயர்களே, அறிவு கூர்மைக்கு பஞ்சமில்லாத நாளாக இருக்க போகிறது யாரானா விருக்கோன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட அறிவு கூர்மை இன்றைக்கி வெளிப்பட்டு சிக்கலான பல பிரச்சனைகள் இருந்து எளிதாக தீர்வு கண்டு ஜெயிச்சண்டா அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமோகமான நாள் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கு. பிறருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு மனசார உதவணும் அப்படின்னு செயல்படக்கூடிய தன்மையும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. அது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். சமூகத்தில் மன திருப்தியாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்புறப்பட்ட உங்களுக்கு நாளில் சில முயற்சிகள், சில விஷயங்களுக்கு சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. பொறுமையுடன் கையாளணும். நடக்காத முயற்சி ஏதோ காரணக்காரி இருக்குதுன்னு நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக கடந்து போயிடலாம். நோ டென்ஷன். இருந்தாலும் உங்கள் சின்ன அட்வைஸர்னு பார்த்தா உங்கள் வேலைகளை முறையாக திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி கொஞ்சம் எளிதாக பண்ணலான்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் கருத்துக்கு மாற்றுக்கிறது சொன்னால் கூட அதை நீங்கள் திங்க் பண்ணி அதன் பின்னரே நீங்கள் அது பாசிட்டிவ் நெகட்டிவ் திங்க் பண்ணி முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும். மற்றவங்க பேச்ச கேட்கணும், கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி நல்லாயிருக்கும். பெருசாக தொந்தரவு ஒன்றும் இல்லைங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நுணுக்கமான வேலைகளை கூட உங்களுக்கு ஈஸியாக பண்ணி பல பேர் நல்ல பேர் எடுப்பீங்க. இதெல்லாம் டெப்த்தாக எனக்கு யோசனை பண்ண வராது சார், உங்களுக்கு மட்டும் சார் திறமை இருக்குது அப்படின்னு பல பேர் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இன்டெப்த்தாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அப்புறப்பட்ட காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய விஷயங்கள் மூலிமா எப்படி வியாபாரத்தை பெருக்கலாம், எப்படி வாடிக்கையாளரை கவர் பண்ணலாம், ஆஃபருக்கு எக்ஸ்ட்ரா போடலாமா அப்படின்னு பல வகையில் அந்த நுட்பமான விஷயத்தை கையாண்டு லாபத்தை அதிகரிக்க ஐடியா பண்ணுவீங்க. சூப்பருங்க. உத்தியோகத்தில் எந்த விதமான குழப்பங்கள் இன்னைக்கு பெருசாக இருக்காதுங்க. அப்படியே இருந்தால் கூட அதை சீராக செம்மைப்படுத்தி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தேடி வந்த பொறுப்புகளை சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட தாண்டிடுவீங்க. தைரியமாக இருக்கலாங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு நிதி நிலைமை நீங்கள் சூப்பராக இருக்குது. ஒரு திருப்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செலவுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உங்களை தாண்டி எதுவும் வந்துடாது. சிறு தொகை ஒரு நல்ல முதலீட்டு திட்டத்தில் செயல்படுத்தின் மூலம் அது பன்மடங்காக பெறக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. அது எதிர்காலத்துக்கு அந்த பணம் கூட ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. மற்றபடி உங்களுக்கு ஒரு வேறு ஒன்றும் இல்லைங்க. நண்பர்களுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கும் பட்சத்தில் பல பேர் அதில் எஸ்கேப் ஆயிடுவீங்க. அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும். அப்புறப்பட்ட தன்மை தேவையில்லாத நண்பர்களுக்கு வெட்டி செலவுன்னு என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவோடு இருப்பீங்க. நல்ல விஷயம். அப்புறப்பட்ட தன்மை வீட்டமனையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் சப்போர்ட் அவங்க கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த சப்போர்ட்னால் உங்கள் மாமனார் மாமியார் கூட நல்ல ஆதரவு கிடைக்கும். ரைட்டு, அவங்களோட ஆசீர்வாதம் அவங்களுடைய சில பேர்த்துக்கு அதுவும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி உங்களுக்கு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதே போல் உங்கள் உடன் பிறந்தவருடைய ஆரோக்கிய குறைபாடு ஒன்று பெருசாக இருக்காது. தைரியமாக இருக்கலாங்க. அவங்களும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுட்டு உதவி பண்ணுவாங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு செழுமையான நாள், செழிப்பான நாள், என்ஜாய்ஃபுல் டே அப்படின்னு கொண்டு போகலாங்க. நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லது. பணமே கேட்டு கொடுக்க முடியல, இந்த சூழ்நிலை இப்படிடா புரிஞ்சுக்கடா அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா அந்த ஒரு மனசில் இருக்கிற பாரம் குறையும், அழுத்தம் குறையும். எல்லாத்தையும் ஓப்பன் டு மைண்ட் எல்லாத்தையும் இருக்கும்னு வச்சுங்களேன். அம்மனையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனைவியின் பொறுமையான அணுகுமுறை குடும்பத்தில் இருந்த பல சிக்கலை தீர்க்கும். ஏன் மணி பேசிகிட்டே இருக்கிற கண்டுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எதுக்கு அவசரப்படுறீங்க, தாம்பூன்னு குதிக்கிறீங்க அப்படின்னு அவங்க பொறுமைக்கு ஒரு எல்லையை கொடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஓ இந்த சிக்கலுக்கு இதுதான் தீர்வா, அதான் பாரு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய உங்கள் அம்மனியோட நீங்கள் இல்லற வாழ்வு செழிக்கணும்னா, கொஞ்சம் அந்யோனியும் பெருகணும்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை பண்ணி கொடுக்கணும். அவங்க தன்மை அறிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அம்மனை புதுசாக கல்யாணமான மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்பேற்பட்ட தன்மையில் நீங்கள் அம்மனையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சு கொஞ்சம் பேசினா கூட நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தொந்தரவு இல்லைங்க, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்கள் ஃபியூச்சர் அம்மனையை பொறுத்த வரைக்கும் அது உண்மையான காதலாக இருக்கணுங்க. அந்த உண்மையான காதல் ரொம்ப இன்றைக்கி ஒரு அடுத்த காலகட்டத்தை, அதாவது அடுத்த திருமண பேச்சை பற்றி போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. உணர்வுபூர்வமான பல விஷயங்களை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு உண்மையான ஒரு லவ்வை பரிமாறிக்குவீங்க. மற்றபடி விவாதம் வேண்டாம். காதல் தேவையில்லை விவாதம் பண்ணுறது கொஞ்சம் விவகாரத்தை கொண்டு போய் விட்டுரும். உங்களுக்கு நோ ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் போத் சைட்ஸ். கேட்டுங்களா? பழைய தவறுகள் ரெண்டு பேருக்கு இருந்தால் மன்னிச்சிட்டு விடு, அதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கூலாக கொண்டு போயிருக்கு. உறவை புதுப்பிச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட தன்மையில் பசங்களையில் பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி குறித்த ஒரு முயற்சிகள் இன்றைக்கி கைவிடக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. புதிய விஷயங்கள் கற்பதில் ரொம்ப ஆர்வமாக காமிப்பீங்க. பசங்களையில் நல்லா படிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. உத்திர மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உடல் நலையில் கொஞ்சம் அக்கறை இருக்கும், அலைச்சல் இருக்கும் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் உங்கள் ஜாப்பில் இருந்த வரைக்கும் சிக்கல்கள் இருந்தால் கூட கவலைப்படாதீங்க, அதில் ஈஸியாக தீர்ந்துடும். அதை பற்றி ஒன்றும் ஒரு பண்ணிக்க வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அஸ்தமனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முயற்சிகள் அனைத்தும்
கைகூடக்கூடிய வெற்றி அடையக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அன்றைக்கி கொண்டு போவீங்க. சித்திரையை பொறுத்த வரைக்கும் பல புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க. அந்த புதிய விஷயங்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையும் வெளிநாடு செல்வதுக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான வாய்ப்பும் வேலை வாய்ப்பும் சரி, அல்லது அது மாதிரி ஒரு தொழில் நல்லா வாய்ப்பு நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தம் சித்திரை இன்றைக்கி நல்லாயிருக்கும். நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமோகமான சூழ்நிலை இருக்குதுங்க. நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர்னு பார்த்தா ப்ளூ கலர் அண்ட் க்ரீன் கலர் பெட்டராக இருக்குதுங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. விஷ்ணுவை வணங்குவதால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும், தைரியம் பிறக்கும், தெளிவு பிறக்கும், செல்வச் செழிப்பு உண்டாகும். கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் காசு பணம் வந்தால் கூட அதை பர்ஃபெக்டாக செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க. ரொம்ப அக்கௌண்ட் வச்சு செலவு பண்ணணும். எக்ஸ்ட்ராலாம் 10 காசு செலவு பண்ண மாட்டீங்க. அதனாலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் கிங் அப்படின்னு ஒரு ஃபன்னாவோட கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியத்திலையுமே துல்லியமாக திட்டமிட்டு செயல்படுவீங்க. அதுக்காகவே உங்களுக்கு பிளானர் குயின் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் சார் நல்ல சோறு சாப்பிட்றோங்க சார். அம்மா சாப்பாடு செய்யுங்க, தப்பு இல்லைங்க, இருந்தாலும் எனக்காகவே அம்மனி சுட சுட சாப்பாடு 3 வேளையும் போடுறாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு லக்கியஸ்ட் பர்சன் அப்படிம்பாங்க. அந்த லக்கியஸ்ட் பர்சன் உங்களால் வந்து தான் அது ஜோசியத்துக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசியிருக்கேன் ட்ரிபிள்எஸில். வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வாங்க துலாம் ராசி நேயர்களே, இந்த லிப்ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல், எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு காரியம் எப்படி எடுத்தாலும் சரி அதில் ஒரு நடுநிலைமையுடன் செயல்படுவீங்க. யாருக்கும் சாதக பாதகம் இல்லாமல் கரெக்ட்னா கரெக்ட்பா அப்படின்னு மாதிரி செயல்படக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு, நல்ல தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. கரெக்டான முடிவு எடுப்பான். நீதிபதி மாதிரி ஜம்முன்னு இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம், ஒரு பல பயனுள்ள தகவல் மூலிமா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அனுகூலமான நாளாக மாறப்போகுது. நல்ல உற்ற உறவாகட்டும், நல்ல நண்பர்களாகட்டும், அது மூலிமா பலப்பட போகுது. கவலைப்படாதீங்க. சில பேருக்கு பயணங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் அத்தியாவசியமாக போகக்கூடிய சூழலை வரும். அதுலேயும் கொஞ்சம் கவனம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாளை ஈஸியாக கொண்டு போகலாங்க. துலாம் ராசி நேயர்களே, வெற்றியுள்ள பயணமாக அதை மாற்றிக்கலாம். அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி மற்றவர்களுடன் இணக்கமாக பழகணும், இணக்கமாக கொஞ்சம் அனுசரித்து போகணும், தேவையான சண்டையை தவிர்க்கணுங்கிற காலையில் எண்ணம் உங்களுக்கு வலுப்படும். நல்ல விஷயங்க அது. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை எடுத்தால், ஒரு காரியத்தை எடுத்தால் ஒத்தி போடக்கூடாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படாது. இன்றைக்கே முடிக்கணும். உடனுக்குடன் வேலையை முடிப்பது உங்களுக்கு வெற்றியை விரைவுபடுத்தும் அப்படிங்கிற உத்வேகம் இன்றைக்கி கிடைக்கும். நல்ல விஷயம், அதுவும் நல்ல விஷயம். அது மற்றபடி எல்லாத்தையும் அனுசரித்து போகிறோம், அது ஒன்றா கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுவீங்க. அதுவும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. மைனஸை புறந்தள்ளிட்டு ப்ளஸ்ஸை அதிகப்படுத்துறீங்கன்னா இன்றைக்கி துலாம் சூப்பராக கொண்டு போகலாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிஸ்னஸ் ஜாப் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு சாமர்த்திய திறமையினால் உங்கள் வேலைப்பொருள் கொஞ்சம் குறையுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப திட்டங்கள் வகுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு டீம் ப்ராஜெக்டாக, ஒரு குழுவாக செயல்பட்டால், ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக செயல்பட்டால் வேலை ஈஸி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அது வெற்றிகரமான ஒரு இது. அது உங்கள் பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சூப்பராக இருக்குது. இன்றைக்கி 10 பேர் இருந்தாலும் நீங்கள் அவர் சொல்கிறது ஐடியாப்பா சூப்பரப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தகுந்த ஒரு பங்களிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தொழிலில் ஒரு நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எந்த விஷயத்திலும் தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. எப்பவுமே ஒரு நீதிமானாக இருந்து நீங்கள் செய்யணும். வாடிக்கையாளர் நன்மதிப்பை பெறுவீங்க. இவர்கிட்ட பொருள் வாங்கியா, கலப்படமே இருக்காதியா, ஒரிஜினல் பொருள் 10 பேர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நீதி நேர்மையாக இருப்பீங்க. சூப்பரான ஒரு தன்மை தான் இருக்குது. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வருமானம் சீராக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நிதி நிலைமையில் இருந்து வந்த ஒரு ஸ்திரத்தன்மை இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூட்டு தொழில் பார்ட்னர்ஸ் வச்சு பண்ணுறப்பனால லாபம் தரக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குது. எதிர்பாராத வருமானம் கூட பல பேருக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு எதிர்கால தேவைக்காக ஒரு சின்ன அமௌண்ட்டை எடுத்து வச்சு அதை சேவிங் அக்கௌண்ட் கொண்டு வர தன்மையும் இருக்குது. சேமிப்பு நல்லா இருக்குது. நிதி நிலைமை ஓஹோ, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேமிலினால நல்ல அனுகூலம் கிடைக்கும். அனுசரித்து போவாங்க, அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே அவங்க ஆலோசனை கூட பல பேருக்கு பயனுள்ள ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கேட்டிங்கன்னா. அப்படிப்பட்ட உங்களுடைய சமூகத்தில் மதிப்பு மரியாதை அவங்களாலே உயரும். உங்கள் பையன் இருக்கானே சார், பார்த்தா ஒன்றும் தெரியாது சார், சமூகத்துக்காக இந்த கோயிலுக்காக எத்தனை பண்ணுறாரு தெரியுங்களா, அவனுக்கு கஷ்டம்னு போனாங்க சார், டக்குன்னு பணம் மட்டும் கொடுத்துட்டா சார் அப்படின்னு உங்களை பற்றி 10 பேர் வீட்டில் வந்து புகழ்ந்து தரக்கூடிய அளவுக்கு பெருமை தரக்கூடிய நிகழ்வாக நீங்கள் பல நடக்க போகுது. உங்களுடைய ஆதரவுனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பல பேர் வீட்டில் சொல்லுவாங்க. அதுவே அப்பா அம்மாவுக்கு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டாக உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு சுற்று வட்டாரம் நல்லாவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கவலைப்படாதீங்க. அதே சமயத்தில் வீட்டமனையில் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பளிப்பு சின்ன ஒரு கிஃப்ட் மூலிமா பரிமாற்றக்குள்வதன் மூலிமா உங்கள் உறவு இன்னும் ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்குங்க. இணக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட உங்களுக்கு மனைவியுடன் இணைந்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் ஒரு சாதகமாக இருக்குது.
அந்த சாதகமான சூழலை நீங்கள் வீட்டை பற்றி எப்படி ஒரு ஃபியூச்சரில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. சீரியஸாகவே இருப்பீங்க. அது ஃபன் மூடில் அதிகமாக இருக்க மாட்டீங்க. ரொம்ப சின்ன சின்ன கருத்து வேறு வந்தால் கூட அதை கொஞ்சம் தீவிரமாக சிந்திச்சு இது அப்படி இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சீரியஸாக முடிவெடுத்து குடும்பத்துக்காக ஒரு உழைக்கக்கூடிய மனைவியினுடைய அந்யோன்யத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில் நல்ல ஒரு இருப்பீங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே. அதே மாதிரி ரிவர்ஸில் ஹஸ்பண்ட்னா அம்மனினா ஹஸ்பண்ட் இப்படி மாற்றி நல்லா இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கலாங்க. காதல் அப்படின்னு பார்க்குற ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் பார்க்க சமரச போக்கு, சின்ன சின்ன குழப்பங்கள் உங்களுக்குள்ள ஒரு இடையில் வந்து போயிருக்கும். அப்பேற்பட்ட சமரசமான சூழல் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கிடைக்கக்கூடிய தன்மையும் இருக்குன்னு வச்சுங்களேன். வெளிப்படையாக பேசணும். அம்மனிக்கிட்டே சரி நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்டோடய கொஞ்சம் விஷயங்களை வெளிப்படையாக பேசுவதன் மூலம் உறவை பலப்படுத்தலாம். இன்றைக்கி இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னா மனம் விட்டு பேசி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மற்றபடி பெரிய மைனஸும் இல்லை, ஓஹோன்னு ப்ளஸும் இல்லை, சமாளித்து கொண்டு போகணுங்க. அதே பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழுவாக தனியாக படிக்கிறத விட குரூப் ஸ்டடீஸ் போட்டு படிக்கிறது உங்களுக்கு நல்லா உகந்தது. நல்ல டக்குன்னு மெமரியில் டக்குன்னு வந்து ஒட்டிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட கடினமான பாடங்களை கூட குரூப் ஸ்டடி போட்டிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சித்திரையை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பல பிரச்சனைகள் இன்றைக்கி தீரும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு உத்தியோகத்தில் நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஈடுபட ஒரு சாதகமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. பொருளாதாரம் மேம்படக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. விசாகத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க. மனதில் இருந்த பல குழப்பங்கள் இன்றைக்கி நீங்கிடும். டோன்ட் வரி. ஓகே, அப்புறப்பட்ட உங்களுக்கு லக்கி கலர் 6ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா வெள்ளை கலர், இளம் சிவப்புன்னு சொல்லக்கூடிய பிங்க் கலர் நல்லாயிருக்கு. மற்றபடி லட்சுமி நரசிம்மர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது பக்கத்தில் இருந்தால் அந்த லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா லட்சுமி நரசிம்மருக்குன்னு மனசில் ப்ரே பண்ணிக்கோங்க. அது எல்லா பக்கம் இருக்காதுங்க. சில இடத்துல மட்டும் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலை எதுக்கு மட்டும் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிதி சிக்கல் பல பேருக்கு வருது. அந்த நிதி சிக்கல் இருந்து நீங்குவதற்கும் பல குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பிணக்குகள் நீங்குவதற்கும் உறவுகளில் இணக்கம் கூடி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கண்டிப்பாக உதவி பண்ணுவார். வாழ்க்கையில் சமநிலை உண்டாகுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேரை மறக்காமல் வச்சுக்கோங்க. சான்ஸ் கிடைச்சா அந்த கோயிலுக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க. எல்லோரும் போகிறது நல்லது. அது நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி. அதனால் உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி, குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பேலன்ஸாக கொண்டு போகணும். என்னால் சண்டை சச்சரவு வரப்படாத சாமி அப்படின்னு ஒதுங்கி போவீங்க. அதுக்காகவே உங்களுக்கு பேலன்ஸ் கிங்கு. எதிலும் சமநிலையுடன் நியாயமாக செயல்படும் ஒரு மனிதராக மிளற போகிறீங்க. சூப்பருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதுலையுமே கரெக்டாக அவங்க மட்டும் என்ன கரெக்டாக இருக்கும். அனைவருக்கும் நீதி சமத்துவம் எனக்கும் இருக்குது இல்லை அப்படின்னு. அதனாலே உங்களுக்கு ஜஸ்டிஸ் குயின் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஜஸ்டிஸ் குயினும் பேலன்ஸ் கிங்கும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயத்தில் அடாடா டேஸ்ட்னா டேஸ்ட்டு, என் வீட்டுக்காரி தேங்காய் சட்னியோ மிளகா சட்னியோ இல்லை எது பண்ணாலும் சரி, நிலக்கடலை சட்னி அரைச்சா சூப்பராக இருக்குதுங்க. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நலபாக விரும்பியாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கணும். என்ன காரணம் அதை பற்றி நம்ம ட்ரிபிள்ஸில் பேசியிருக்கேன். வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பிழைக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க. வணக்கம். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு சொல்லாமையே யாரும் கேட்காமலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை உயர்ந்து காணக்கூடிய ஒரு மனநிலை காலையில் உருவாகும். இது உங்களின் மனதில் ஒரு விதமான துணிச்சலும் உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு கண்டிப்பாக சூப்பராக உருவாக போகுது. அப்பேற்பட்ட அதனால் கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடிக்கக்கூடிய தன்மை வளரப்போகுது. யாருக்குங்க? ஸ்கார்பியோன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு. உங்களின் வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வேலைகளை அதனுடைய பற்றி ஒரு பக்காவாக உங்களுக்கு திட்டம் வகுத்து அதை செயல்படக்கூடிய ஒரு தன்மையில், அதுவும் இல்லாமல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப சீக்ரெட்டான விஷயத்தை கூட பிறரிடம் அதிகம் பேசாமல் காரியத்தில் கண்ணாக இருக்கும். ஓகே, இந்த காரியத்தில் கண்ணாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா 10 பேர் ஐடியா கேட்டிங்கன்னா கலைப்பு விட்டுருவாங்க. அது மாதிரி தைரியமாக இருந்துக்குவாங்க. மற்றபடி எதிர்பாராத சில சமயம் சவால்களை சந்திக்கக்கூடிய காலம் வரும். சில வேளையில் அந்த சவால்களை சந்தித்து உங்கள் புத்திசாலித்தனத்தால் அந்த சவாலையும் கடந்து வெற்றி பெறணும்னா உங்கள் தனிப்பட்ட முயற்சி ரொம்ப அவசியம். ஸ்கார்பியோவை பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்களா? சில அட்வைஸ்னு பார்த்தா வேலைப்பளு காரணமாக சில மன அழுத்தம் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் அந்த டைம் வந்ததுன்னா கொஞ்சம் அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போய்ட்டு இல்லை வெளியில் டீக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் குறையும். ரைட்டா? ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது போட்டு உங்களுக்கு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்ததா, முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணி தெரியலையா, அதுக்கு தகுந்த ஆலோசனை கேட்டு, அது யார் முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு கேட்டு ஆலோசனை பண்ணி பண்ணுறது உங்களுடைய முடிவுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லைங்க. உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் யாராக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக கையாளணும். அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி கேரியரை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ்டு ஒர்க்கு தான். வேலையில் இருந்தால் முழு கவனத்தையும் செயல்பட்டால் மட்டும் இன்றைக்கி வேலையில் உங்கள் தரம் உயரும், உங்கள் தன்மை உயரும், உங்கள் வெற்றி நிச்சயம் வச்சுக்கோங்க.
மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்த போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகள் சமாளிக்கிற அளவுக்கு நீங்கள் கையாளுவீங்க. அதில் தன்மை இருக்குதுங்க. மற்றபடி போட்டியாளர் முந்தி போகிறக்கு உண்டான வாய்ப்பும் அமோகமாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் டக்குன்னு பார்த்தா வியாபாரத்தில் ஜெயிச்சிட்டானப்பா அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. அது வரலாம் உங்கள் முயற்சி தான். அந்த முயற்சியில் உங்களுக்கு பல சிக்கல் இருந்தால் கூட அதை தீர்க்கும் ஆற்றல் பல பேர்த்துக்கு கிடைக்கும். ஒன்று உங்கள் மூலிமா கிடைக்கும், இல்லை உங்கள் பார்ட்னர் மூலிமா கிடைக்கும். நல்லா யூஸ் பண்ணிக்க வந்தனால பட் உங்களுக்கு மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரங்களை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக ஆய்வு செய்ய வேண்டிய இருக்கும். ஏன்னா என்ன தான் கஷ்டப்பட்டாலும் காசு மட்டும் நிற்க மாட்டேங்குது சார், அதான் சார் பெரிய மைனஸ் அப்படிங்க. எங்கே வருதுன்னு வர மாதிரி தெரியுது, போகிறது எங்கேயுமே தெரியல சார் அப்படின்னு சில பேர்த்துக்கு கொஞ்சம் சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. அதனால உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு போகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி நீண்ட நாட்களாக ஒரு பெண்டிங்லாம் கடன் இருந்தால் அடைப்பெறக்கூடாத வழியை இன்றைக்கி ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. மற்றபடி எதிர்பார்த்த வழியிலிருந்து பணம் வருமானம் கொஞ்சம் இழுவறியத்தான் இருக்குது. கொஞ்சம் சஸ்பென்ஸாக யாருக்கும் தெரியாமல் பர்சனலாக முதலீடு உடனே நினச்சிங்கன்னா அதில் ஓரளவுக்கு பண்ணுங்க சேஃபாக. அதையும் வெளியே சொல்லப்படாது, கொஞ்சம் கமுக்கமாக இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஃபேமிலி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் உறவுகளில் இந்த உணர்வு பூர்வமாக நெருக்கம் காணப்படக்கூடிய ஒரு ஆழமான புரிதல் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் டெப்த் லவபிள் ஒரு மூமெண்ட் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாத்துட்டையுமே ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க, அவங்களும் பேசுவாங்க. அது உறவு பலப்படக்கூடிய தன்மையை வீட்டை பொறுத்த வரைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வேறு, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் வேறு, வேலையில் இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ளோ ஒர்க் டைட் வேறு. குடும்பத்தில் கொண்டு வந்து காமிக்கவே மாட்டீங்க. தனிப்பட்ட ஒரு இதை பாண்டிங்காக வச்சுருப்பீங்க, தனித்தனியாக பிரித்து பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு சகோதரிகளிடமிருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒரு முக்கியமான தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க. சுபகாரியத்தை பற்றி பேசுகிறப்போ அவங்க சுற்று வட்டாரமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உறவுகள் நல்ல ஒரு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அம்மையில பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆழமான பாசம் என்ன ஓகே கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. மன ஆறுதலை தரக்கூடிய பல விஷயங்களுக்கு சொல்லுவாங்க. ஏங்க கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் பணம் வச்சுருக்குறாங்க, கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க, தொழிலில் போடுங்க, நீங்கள் ஜெயிக்க மாறி ஜெயிக்க போகிறாங்க. ஒரு தன்னம்பிக்கையான பேச்சு அவங்ககிட்ட இருந்து வரும். அப்புறப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்துக்காக சுப செலவுக்காக செலவுன்னு தயங்க மாட்டேங்க. நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்புறப்பட்ட உங்களுக்கு அம்மனியில் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் அம்மனியை பொறுத்த வரைக்கும் ரகசிய சந்திப்புக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா அம்மா வந்தால் கூட முன்னாடி வருவாங்க தெரியுது, கேர்ஃபுல்லாக அப்படின்னு அப்படி இருந்தால் கூட ரகசியமாக ஃபோன் பேசுகிறது, ரகசியமாக சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு இன்றைக்கி நிகழக்கூடிய காலகட்டம் இருக்குது. அப்புறப்பட்ட சூழலில் இது ஒரு உறவில் நம்பிக்கை வருங்க, சந்தேகங்கள் விலகி எங்கள் ரகசியமாக பார்த்து என்னையே பண்ண போகிறேன், அது உண்மைதானே, என்னை விட்டுட்டு ஓடிடுவியா, அதனால் ரெண்டு பேரும் எப்படி இருந்தாலும் திருமணத்தை நோக்கி பயணத்தில் போகிறோம் அப்படின்னு சில பேர் போல்டாகவே முடிவெடுப்பீங்க. அப்புறப்பட்ட போல்டாக முடிவு எடுப்பவங்களுக்கு ஒரு திருமணம் பற்றிய தகவல்கள் கொஞ்சம் இழுவறியாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமண உறவில் முடிவு. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறப்பட்ட அந்நியோடையும் உங்களுக்குள்ளே அதிகரிக்கும். அப்புறப்பட்ட தன்மையில் உங்களுக்கு பசங்களை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஒரு மிக சாதகமான நாள். ஈஸியாக படித்தாவே டக்குன்னு புரியக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. ரைட்டா, ஆழமாக படிக்கும் திறனும் கூட சில பேருக்கு அதிகரிக்கும். இன்டெப்த் நாலேஜ் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. அப்புறப்பட்ட உங்களுக்கு விசாகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் இலக்கை அடைவதற்கு பல புதிய யுத்திகளை பல புதிய வகைகளை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. தைரியம் கூடும், கவலைப்படாதீங்க. அனுசமனசத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பொறுமையான அணுகுமுறை, நிதானமான அணுகுமுறை இருக்குல்ல, அதனாலேயே காரிய வெற்றி தேடித்தரும், நிதி நிலைமை உயரும், கவலைப்படாதீங்க. கேட்டை நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேட்டு வாங்கிக்கணும். மற்றபடி சம்மந்தமில்லாத பேச்சுக்களை மற்றவங்கிட்ட பேசுவதும் தப்பு, அவங்க சொல்கிறத கேட்குறதும் தப்பு. அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்கள் முடிவு எடுப்பதில் நிதானமாக கொண்டு வர பட்சத்தில் வெற்றி கேட்டைக்கு கோட்டை கட்டி ஆளலான்னு வச்சுங்களேன். சுமூத்தாக இருக்குதுங்க. லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர், கருப்பும் 2 நல்லாயிருக்கு. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் இன்றைக்கி மனசார வணங்க. பைரவரை வணங்க என்ன ஆகும்? பயம் போகுங்க, எதிரிகளின் தொல்லை இருக்காது, நிதி நிலைமையில் இடர்பாடுகள் நீங்கும், கொஞ்சம் ரகசியமாக சந்திக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் பாசிட்டிவாக பண்ணி கொடுப்பார். இது நல்லதே நடக்கும். சவால்களை கடக்கும் சக்தி ஸ்ரீ பைரவர் கொடுப்பார். அப்புறப்பட்ட உங்களுக்கு எதை பண்ணாலும் சரி, யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் பண்ணத்தான் செய்யும். அது பணம் ஜெயிக்கிறதாகட்டும், அம்மனியை வீட்டுக்குள்ளே ரகசியமாக கொஞ்சம் இருந்தாலும் சரி, எதுக்கியே வீட்டில் அப்பா அம்மாவில் இருக்கிறாங்க பார்த்து முடியுமா, அதே சமயத்தில் சீக்கிரட்டாக பல விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதனாலேயே உங்களுக்கு சீக்ரெட் கிங்கு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அதே மாதிரி உங்கள் அம்மனியில் பயப்பட மாட்டார், உங்கள் சீக்ரெட்டுக்குள்ள வேலையாகாது. கொஞ்சம் துணிச்சலாக அச்சமின்றி எந்த சவாலையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் எதிர்கொள்ளும் வீர ராணியாக இருப்பாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு பிரேவ் குயின் அப்படின்னு பண்ண கொடுக்கலாம். இப்படிப்பட்ட பிரேவ் குயினும் சீக்ரெட் கிங்கும் ஒரு குடும்பத்தை அந்நியமாக நடத்துகிற பட்சத்தில் எங்கள் அம்மனியை மிஞ்சருக்கு ஆலையே கிடையாது. கைப்பக்குவம் அப்படிங்க, அடாடாடா
தேங்காய் பொட்டுக்களையும் போட்டால் போதுங்க, மிக்சியிலேயே சட்னி ஆட்டி வந்துடுதுன்னு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஒரு கைப்பக்குவம். அட்டாடா, 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 50 இட்லி சாப்பிட்லாங்க, அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது எதனால் அப்படி சொல்கிறாங்க? அதுக்கும் ஜாதகத்துக்கும் ஜோதிஷத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அதை பற்றி ட்ரிபிள்ஸில் பேசியிருக்கேன். வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணும். நல்லது பிழைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதன்கிழமை 29ஆம் தேதி. இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி கண்டிப்பாக போகக்கூடிய காலகட்டம் சஜிடேரியஸில் இருக்குதுங்க. ஆன்மீக நாட்டம், ஆன்மீக விஷயங்களில் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணுற கோவில் போகணும், குளத்துக்கு போகணும், அந்த சாமி கும்பிடணும், குலதெய்வத்தை பார்க்கணும், முருகனை பார்க்கணும், இஷ்ட தெய்வத்தை பார்க்கணும், ஒரு ஆசைகள் அதிகமாக இருக்குது. போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உயர்வான சிந்தனைகள் இன்றைக்கி மேலங்கக்கூடிய காலகட்டம் தனுசுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய புதிய யோசனைகள் உங்களுடைய பெரும் லாபத்தை தரக்கூடிய, பல கஷ்டங்களை நீக்கக்கூடிய தன்மையில் சூப்பராக இருக்குது. நல்ல எண்ணங்கள் வலுப்பெறும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா, ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நேரம் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணாமல் விட்றாதீங்க. கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வளர்ச்சிக்கு அது பின்னாடி கண்டிப்பாக உதவும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டத்துக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நேர்மறையான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. இருந்தாலும் உங்களை சுற்றி பல நெகட்டிவ்ஸ் கேரக்டர் வரும். அதை புறந்தள்ளுவது ரொம்ப அவசியங்க. மற்றபடி குரு அல்லது குரு வயதில் மூத்தவங்களை சந்திச்சிங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். சாமியாரை பார்த்தாலும் சரி, உங்களோட மூத்தவங்களும் சரி, வயது முதியவர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. பண்ணுறப்ப உங்கள் நன்மை தரும், சுபிச்சம் கிடைக்கும் வாழ்க்கையில். அது சமயத்தில் உங்களுக்கு ஜாப் பிஸ்னஸ் அப்படி பார்த்தா உத்தியோகம் காரணமாக சில பேருக்கு வெளியூர் கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போயிட்டு வரலாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது, சாதகமாக தான் இருக்குது. வேலைக்கு போகிற இடத்துல முன்ன பின்ன என்ன சுணக்கங்கள் வந்தால் கூட அந்த சுணக்கத்தை தீர்க்கிற அளவுக்கு ஒரு சாமர்த்தியமாக செயல்பட்டு தப்பிச்சுக்குவீங்க. மற்றபடி உங்களுக்கு நேர்மையாக தொழில் பண்ணுவீங்க, நேர்மையாக வியாபாரம் பண்ணுவீங்க. அதுக்குண்டான வாடிக்கையாளர் நம்பிக்கையை பெறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய, நல்ல பெறக்கூடிய, நன்மதிப்பு பெறக்கூடிய லாபம். நேர்மையான காசுங்க, 10 காசு சம்பாரிச்சாலும் நேர்மையான காசு அப்படின்னு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். சூப்பரான நாள். வேலையில் அப்படித்தான், உங்களுக்கு 10 பேர் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க கஷ்டமாக வந்தால். கவலைப்படாத அந்த நாளில் மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் திடீர் தனவரவுக்கும் பணவரவுக்கும் வாய்ப்பு தெரியுதுங்க. பழைய கடன்கள் கூட வசூலாகக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா அதுக்குண்டான நிதி நிலைமை சாதகமாக இருக்குது. பழைய இதில் ஒரு ஐடியா கிடைக்குன்னு வச்சுக்கலாம். நிதியில் உச்சத்துலேயே இருக்குது அப்படின்னு ஓப்பனாக சொல்லலாங்க. மற்றபடி உங்களுக்கு நல்ல வணிகத்தில் ஒரு நல்ல நாலேஜ் இருக்குது. அதை பற்றி தொழிலை பற்றி கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. ஆனால் புதிய கூட்டாளிகளை சேர்த்தணும் அப்படின்னா அது 1க்கு 2 டைம் யோசனை பண்ணணும். ஓகே, அப்புறப்பட்ட தன்மையில் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் குடும்ப பெரியவர்களின் ஆரோக்கியம் இன்றைக்கி நல்லாயிருக்கு. அப்பா அம்மாவுடைய வகையில் நல்லா இருக்குதுங்க. அவர்களுக்கு செய்யும் உதவிகள் இங்கே ரொம்ப சாப்பிடுவோம். உடம்பு சரியில்லை வாப்பா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னாவே அது பெரிய உதவி தான் உங்களுக்கு வயசான காலத்தில். அதுவே ஒரு நன்மை தரக்கூடிய, ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்புறப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழலுக்கு பஞ்சம் இல்லை. உங்களால் எந்த பிரச்சனையும் வராது. ரைட், அப்பேற்பட்ட சூழல் உருவாக்குவீங்க. நாளை சுப நிகழ்வுக்கு உண்டான பேச்சுவார்த்தையும் குடும்பத்தில் நடக்கிறப்போ நல்லாவே நடக்கும். சுமூத்தான சூழலில் தானுங்க. தந்தைக்கு சமமாக ஒரு ஆலோசனை, அப்பாவுக்கு சமமாக ஒருத்தர் சந்திச்சிங்கன்னா அவங்க ஆலோசனை கூட உங்களுக்கு ஒரு வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ரைட்டா, பல வகையில் உங்களுக்கு ஒரு பல பேர் வழிகாட்டியே வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கடவுள் அனுப்பிச்ச ஒரு உங்களுக்கு ஸ்பெஷலாக இன்றைக்கி டேவாக மாறப்போகுது. கவலைப்படாதீங்க. வீட்டமணியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. மனக்குழப்பங்கள் வந்தால் கூட ஒரு சொல்யூஷன் டக்குன்னு கிடச்சிது. தெளிவான பேச்சு 2 பேரும் பேசுவீங்க. அப்படி பேசுகிறப்ப உங்களுடைய சமயோசித புத்தினால் பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைச்சது. நம்மளை கோவப்பட்டால் கூட விடுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கொடுத்து போவீங்க. அதனாலேயே பெரிய சிக்கல்கள் வராது. வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இருவரும் சேர்ந்து ஒரு புதிய ஆன்மீக பயணத்துக்கு வா, கோயிலுக்கு போய்ட்டுல, கோயிலுக்கு போனால் தீர்வு கிடைக்குவா அப்படின்னு கூட்டிகிட்டு போவீங்க. இப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்வை நிகழ்த்த போகிறீங்க. சூப்பராக இருக்குதுங்க. அதே சமயத்தில் ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மனசில் இருந்து வந்த கஷ்டங்கள், ஒரு சந்தேகம், ஐயங்கள், டவுட்ஃபுல் டேஸ் அதெல்லாம் நீங்கி முழுமையான நிறைமாத ஒரு நிலவு எப்படி இருக்குது, பிரைட்டாக இருக்கும்ல, அந்த நிறைமாத முழு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்தால் கஷ்டங்கள் நீங்கி பளிச்சுன்னு தெரியும்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்பா அம்மாட்டது நல்ல ஒரு பிளஸிங் கிடைக்கும். இனிமையான ஒரு நல்ல நாளாக அமையப்போகுது. மற்றபடி ஒரு காதலை பற்றி ஒரு ஆழமான ஒரு தத்துவார்த்த உரையாடல்களை கேட்க போகிறீங்க. அதனாலேயே உங்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை பயணம் அமையப்போகுது. நல்லபடியாக அமையும், கவலைப்படாதீங்க. பள்ளிக்கூடம் படிக்க பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளிநாட்டு கல்விக்காக முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான நாள். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வழிகாட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் பேச்சால், உங்கள் திறமையால் காரியத்தை சாதிப்பீங்க. ரைட்டா, சாதாரண இல்லைப்பா அப்படின்னு நிரூபிப்பீங்க. புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க மூலம் நட்சத்திரக்காரங்க.
போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பாராத தனலாபம் பண லாபம் கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாக தெரியுங்க. நண்பர்கள் உறுதுணை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆன்மீக நாட்டங்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைக்கி மூலம் போராடம் உத்திராடம் எல்லாத்துக்குமே கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குதுங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பருங்க. லக்கி கலர் எல்லோ கலர், கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் நல்லாவே இருக்குது. நீங்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இருக்கார்ல, குரு பகவானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு அறிவு தெளிவடையும், புத்தி கூர்மை அதிகமாகும், அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், செல்வம் மற்றும் புகழ் உயரும். கொல்லப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சார், இல்லாதவனுக்கு இருக்கிற ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு ஒரு தர்ம சிந்தனை மேலங்கும். அதுக்காகவே உங்களுக்கு தர்மத்தின் கிங் அப்படின்னு பண்ணவாட கொடுத்துட்டு, பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அப்படி தான். உங்களுக்கு சளைச்சவங்கள ஒரு அறிவு மற்றும் புரிதலுடன் அனைத்து விஷயங்களிலும் கையாளுவாங்க. அவங்களுக்கும் கடவுள் பக்தி இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதுக்காகவே அவங்களுக்கு விஸ்டம் குயின் அப்படின்னு கொடுத்துட்டு அவார்டை கொடுத்துட்டுங்க. உங்களுக்கு அப்படி தான் நலபாகத்தை பற்றி சாப்பாடு, டேஸ்டான சாப்பாடு என் வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டேங்கி சார் அப்படின்னு புலம்புனீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரிபிள்எஸ்ல அதை பற்றி பேசியிருக்கேன். ஜோசியத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. இந்த கேப்ரிகானை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எடுக்கும் அனைத்து செயல்களும் இன்றைக்கி பொறுமையாக விடாமுயற்சியாக செயல்படக்கூடிய தன்மை இருக்குது. அவசரப்படக்கூடாது, கேட்டுங்களா? உங்களுக்கு கடின உழைப்புக்கேற்ற பலன் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அதுக்கு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு கூடக்கூடிய தன்மை தான் நல்லாவே இருக்குதுங்க. மற்றும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்னென்ன அவசரப்பட்டு எல்லாம் அவசரப்படுத்துவாங்க, சீக்கிரம் முடிப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க அவசரப்படுத்த முடிக்கிறதுனால உங்களுக்கு தான் பேர் கெடும். அதனால் சூழ்நிலையை அறிஞ்சு நீங்கள் பொறுமையாக கையாளுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுப்புகள் தேடி வரும், அந்த பொறுப்புகளுக்கு நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. கொஞ்சம் நிதானமாக செயல்படும். இதைத்தான் திருப்பி அந்த கோச்சார அமைப்பில் வருதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு திட்டமிட்டபடி உங்கள் வேலைகளை செய்வது, உங்கள் இலக்கை அடைவது, உங்களுடைய பிளான்டு ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்களே, திட்டம் போட்டு வேலை செஞ்சால் பழிக்குதுரா அப்படிம்பாங்களா, அது போல் நீங்கள் திட்டம் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாதுங்க. நேரத்தை வீணடிக்க மாட்டேங்க. நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ள வகையில் நீங்கள் கழிக்கணும் திட்டம் போடுவீங்க. கிடைக்கிறதுக்கு 10 பேர் வந்துடுவாங்க. அவங்கள புறந்தள்ளலாம் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயிப்பது நிச்சயம்னு வச்சுக்கங்களேன், ரைட்டுங்களா? எந்த விஷயத்திலும் காது கொடுத்து கேட்காம உங்கள் வேலையை விட்டு நீங்கள் ஒன்று போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு சில சமயம் உடல் சோர்வு வரும், ஓவர் டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கு உண்டான போதிய ஓய்வு எடுப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குடிக்கணும்னு வச்சுக்கலாம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப உத்தியோகத்திலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் மற்றும் உயர்வுகள் கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி சார்ந்ததுக்குள், ரைட்டுங்களா? அப்பேற்பட்ட உங்களுக்கு தொழிலில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆலோசனை கேட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது. எடுத்தவங்க வளர்த்துன்னு பண்ணிடக்கூடாது. அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அந்த தொழிலை பண்ணக்கூடாது, புதிய முயற்சி பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு தகுந்த ஆலோசனை பெற்றீங்கன்னா அது நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி உங்களுக்கு நீண்ட கால தொழில் இலக்குகள் ஒன்று வச்சு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது லாபம் கொடுக்குமானா ஒரு நிகர லாபம் தான் கிடைக்கும். பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு மைனஸும் இல்லை ப்ளஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான வேலைகளை நீங்கள் தொடங்க காலகட்டம் இருக்குது. ஸோ சமாளிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமை திருப்தியாக இருக்கும். ஒன்றும் பெரிய கடன் வாங்கி கடன்லேயே மூழ்கிடுவீங்க அப்படிலாம் கிடையாது, ரைட்டா? ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சேமிப்பும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கிற தன்மையில் தான் இருக்குது. கடன்களை திருப்பி செல்வதற்கான கால நேரம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய தன்மையில் இருக்குது. பூமி, வீடு மற்றும் அசையா சொத்துன்னு சொல்லுங்களேன், இதெல்லாம் உங்களுடைய வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் காசு வச்சுருந்தீங்கன்னா வாங்கலாம், அது தப்புன்னு கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்க பல ஷார்ட்கட் ரூட் பல பேர் சொல்லுவாங்க. போனீங்கன்னா அப்புறம் பணத்தை பிடிங்கிட்டு நம்மளை அம்போன்னு விட்டுருவாங்க. ஏன்னா சில பேருக்கு அந்த யோசனை வரும், எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு. எப்படியாவது சம்பாதிக்க வேண்டியது, நிறைய சம்பாதிச்சப்போ நினைக்கிறவங்களுக்கு நிரந்தர வெற்றி கண்டிப்பாக கொஞ்சம் கிடைக்கும். அதனால் நீங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆளுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபேமிலி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதம் மற்றும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்கள் ஆரோக்கியம் கண்டிப்பாக சீராகும். கவலைப்படாதீங்க. குழந்தைகளிடம் கண்டிப்பாக நடந்து கொள்வது நல்லது. விளையாட்டு பற்றிலே இருப்பாங்க. படினா அப்பா நாடகத்தை பார்த்து படிக்கிறப்ப அப்போ மொபைல் கூட அப்படின்னு நீங்கள் அப்படிலாம் விடக்கூடாது. கொஞ்சம் கண்டிப்பாக நடக்கணுங்க. அதே சமயம் அவர்களின் தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணக்கூடிய தன்மை ஒன்று கேட்டால் வாங்கி கொடுக்கும். நல்லதாக இருந்தால் 1க்கு 2 டைம் வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு சகோதரிகளிடம் இருந்து வந்த சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும், உறவுகள் பலப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்னிகளை பொறுத்த வரைக்கும் மனைவியின் பொறுமை, அம்னியினுடைய பொறுமை, குடும்ப நிர்வாக திறன் உங்களை வியக்க வைக்கும். அது ஒரு பெரிய பலம் உங்களை பொறுத்த வரைக்கும். கல்யாணம் பண்ணுற வரைக்கும் 1000 கஷ்டத்தில் இருந்துருங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மனி சொன்னால் ஆமாஞ்சாமி ஓட்டணுங்க, எல்லா கஷ்டத்தையும் அவளே வாங்கிட்டாள். அப்பேற்பட்ட ஒரு தன்மை இருக்கக்கூடிய சூப்பரான சூழல் இருக்குது. இருவரும் சேர்ந்து எதிர்கால சேமிப்பு திட்டங்களுக்கு உண்டான வழியை ஆலோசனை பண்ணுவீங்க. உங்கள் இல்லற வாழ்வில் நிம்மதியும் அமைதியும் நிறைந்திருக்கும். நீங்கள் சினிமா போகலான்னு கூப்பிட்டா அம்மனி கோயிலுக்கு போகலான்னு கூப்பிடும்.
ஏங்க நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு 2 பேரும் இருந்தால் கூட 2 பேரும் போகிறதே போகிறோம். கோயிலுக்கு போய்ட்டு சினிமாவுக்கு போகலாமே அப்படின்ற இணக்கமாக போயிடுவீங்க. அப்புறப்பட்ட நல்லாயிருக்கு. மற்றபடி ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் உறவில் இன்றைக்கி ஒரு உறுதியான நிலைமை இருக்கும். உறுதியான தன்மை, வெளிப்படக்கூடிய தன்மை, ஒருவருக்கொருவர் மதிப்பளிக்கக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ரொம்ப பி பிரேவ் அப்படிங்கிற மாதிரி தன்மை நல்லா இருக்குதுங்க. பொறுப்புடன் நடந்துக்குவாங்க 2 பேருமே. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள் லைஃப் நல்லாயிருக்கு. ஒரு நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டாக இருக்குதுங்க. எதிர்கால திட்டத்தை பற்றி உங்களுக்கு திருமணம் குறித்து நல்லா பேசுவீங்க. நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க 2 பேர்த்துக்கும். அதே சமயத்தில் பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபோக்கஸ்டு ஸ்டடி, மாணவர்கள் மிக அதிக கவனத்துடன் படிப்பது ரொம்ப நல்லதுங்க. கடினமான உழைப்புக்கு ஏற்ற மதிப்பெண் வேணும்னா உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். படிக்காம அப்படின்னா மார்க் எப்படி கிடைக்கும்? அதனால் கொஞ்சம் படிக்கிறதுக்கு உண்டான கவனம் வெளிங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணியில், ஜாப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்குமானா கொஞ்சம் பொறுமையாக இருக்கும், அவசரப்படக்கூடாது. இப்பேற்பட்ட தன்மையில் திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லைங்க. கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்தை கொஞ்சம் ஈடுகட்டி மகிழ்ச்சிக்கு பஞ்சமில்லாத நாளாக வச்சுக்குவீங்க. பொருளாதார எல்லாமே சீராகிடும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அவிட்டவசத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பேச்சுக்கள் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புதிய நண்பர்கள், புதிய நண்பர்களை நல்ல சந்தோஷம் கிடைக்கும். யாருக்கு அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டிய நாளில் இருந்தாலும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது அவிட்டத்துக்கு ரொம்ப நல்லது. லக்கி நம்பர் 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் சாம்பல். பிளாக் வந்தால் சனீஸ்வரன் தான் வழக்கம். சனீஸ்வரன் மனசார வணங்கினீங்கன்னா வேலையில் இருந்து வந்த பல தடைகள் நீங்கும், உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும், ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் சீராகுன்னு வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி ஆண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உழைப்புக்கு ஏற்ற மன்னன் அப்படின்னு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஓய்வற்றி உழைப்பீங்க. வெற்றி பெருக்கு அதுதான் நிச்சயம் அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அதுக்காகவே உங்களுக்கு லேபர் கிங் அப்படின்னு பண்ண கொடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஒரு பொறுமையாக இருக்கணுங்க, அவசரப்படக்கூடாதுங்க. இட்லி தோசை வேணுமா என்ன பண்ணணும், அரிசி ஊற வைக்கணும், ஆட்டணும், அப்புறம் கல் ஊற்றினா இட்லி தோசை வேணுங்களா, அரிசி திங்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் அப்படிலாம் திங்க் பண்ணி நீங்கள் பொறுமையாக செயல்படுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அதுக்காகவே அவங்களுக்கு உங்களுக்கு பேஷன் குயின் அப்படின்னு பண்ண கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தேன். அந்த இட்லி தோசை சொன்னோன்னா சாப்பாடுக்கு சம்மந்தம் இருக்குது, அதுக்காக அப்படி சொன்னாங்க. அது என்ன இட்லி தோசைக்கு அரிசி மாவு சம்மந்தம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பாருங்கள் ட்ரிபிள்எஸில் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது விளைக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு விட்டுங்களா மகர ராசி நேயர்களே. வணக்கம் கும்பராசி நேயர்களே. அக்வேரியஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சமூகத்தின் மீது ஒரு அக்கறை இருக்குது. இன்றைக்கி அது போயிட்டே இருக்கிற உலகத்தில் எத்தனை தப்பு நடக்குது, யார் தான் கேட்குறது அப்படின்னு கேட்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் கேட்டால் வம்பு இருக்குது, நமக்கு வம்பு வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு விட்டுருவீங்க. இப்படி மனசுக்குள்ளே ஒரு அக்கறை இருக்குது. இப்படியெல்லாம் நாடு போகுது, இப்படியெல்லாம் காலகட்டம் இருக்குது, கஷ்டப்பட்டால் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு விதமான பரிதவிப்பு உங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு போகும். எல்லா விஷயத்துலையும், அது பர்சனல் மேட்டராக இருக்கட்டும், ஃபேமிலி மேட்டராக இருக்கட்டும், பப்ளிக் மேட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பரிதவிப்பான மனநிலை உங்களுக்கு தோணும். நண்பர்கள் மற்றும் பொதுநல சேவையில் உங்களை ஈடுபடுத்திக்கணும்ப்பா. 10 பேர் இருக்கிறது நானும் போய் பொதுவாக கேட்கணுமப்பா அப்படின்னு எண்ணம் வலுப்படும். இன்றைக்கி கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதுமையான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் தனித்துவமான யோசனைகள் கூட பல பேர்த்தினால ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொஞ்சம் பரவாயில்லையே உனக்கு கூட இந்த ஐடியா இருக்குது அப்படின்னு பாராட்டு பெறக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. நண்பர்களால் மற்றும் உற்ற நண்பிகளால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமோகமாக இருக்குது. அப்புறப்பட்ட உங்களுக்கு பிறரின் புதுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேணும். நம்மளை மாதிரி அவனும் ஐடியா சொல்கிறானப்பான்னு கேட்டுக்கணும். உங்களோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது, எம்பட ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகுன்னு ஒரு ஓங்குதாக இருக்கப்படாது. ரைட்டா? அப்பேற்பட்ட ஒரு மற்றவங்க கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள காலகட்டம் இருக்கும் பட்சத்தில் உங்களை பற்றியும் வதந்திகள் பேசுவாங்க. புறம் பேசக்கூடிய கூட்டத்தை தவிர்ப்பது நல்லது. இவனெல்லாம் ஒரு ஆள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காதலியே போட்டுக்கப்படாது. அதுதான் உங்கள் மன அமைதியை என்னது சொல்லுவாங்க, குழப்பி வச்சிடும். இவ்வளோ தூரம் நல்லது பண்ணுறான், நம்மளே போட்டு குழப்பறாங்களே அப்படின்னு, நம்மளுக்கு தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா நிம்மதி இருக்காது. அதனால் விட்டு அதே போன்ற புதிய தொடர்புகளை உருவாக்க உங்களுக்கு சரியான நாள் இன்றைக்கி சந்தர்ப்பம் அமையப்போகுது. மற்றோட எல்லாமே உங்களுடைய தன்மை வெளிப்பட போகுது, அமோகமாக இருக்குதுங்க. இன்றைக்கி வித்தியாசமான ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது. அதாவது தனி நலன் போக பொது நலனில் அக்கறை செலுத்துறீங்களே, அதே ஒரு நல்ல விஷயமா தெரியுதுன்னு வச்சுக்கல. அப்புறப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கி கேரியர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அப்படித்தான் ஒரு குழுவாக செயல்பட்டு ஒரு குரூப்பாக நீங்கள் செயல்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள், ஜாப் ஆகட்டும், எந்த ஒரு சிரமமான வேலையாகட்டும் ஈஸியாக முடிஞ்சுன்னு வச்சுக்கல. அதில் உங்கள் பங்களிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு அமோகமாக இருக்கும். வாடிக்கையாளர்கள் குழுவாகவே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் மேலே ஒரு நல்லாவே இருக்கு. மொத்தத்தில் உங்களுக்கு எப்படி பார்த்தா டெக்னாலஜிக்கல் க்ரோத், வேலையிலையும் சரி வியாபாரம் தொழிலில் புதிய நுட்பங்களை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. புதுமையான முயற்சிகள் தொழிலில் புகுத்தி புதிய வழிகளை திறந்து காட்டக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல புதிய முதலீடுகள் செய்வதற்கு சாதகமான நாளுங்க, அமோகமாக இருக்குது. மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம், நண்பர்கள் அல்லது பழைய முதலீடுகள் இருந்ததுன்னா
அவங்க மூலிமா எதிர்பார்க்குற வகையில் பண உதவி கிடைக்கும். கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? நண்பர்களும் அதுக்கு உதவி பண்ணுவாங்க. கூட்டாக சேர்ந்து முதலீடு செய்யும் திட்டங்கள், பார்ட்னர்ஷிப் போட்டு அது 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. மற்றபடி ஒரு பொது நலனுக்காக வாய்ப்பேச்சு மட்டும் இருக்காது. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டையும் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி, ஹெல்பிங் டெண்டன்சி இருக்குது. சின்ன ஒரு தொகையை செலவிடணுங்கிற எண்ணம் இருக்குது. நல்ல விஷயம். இல்லாதவங்களுக்கு இருப்பவங்க கொடுக்க நல்லது தானே, சந்தோஷமாக பண்ணுங்கள். அதே சமயத்தில் மணி ஃப்ளோ முடிஞ்சது ஃபேமிலி ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு உறவு மேம்படும். புதிய உறவுகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். சமுதாயத்தில் வழக்கம் போல் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அண்ணன் அந்த வகையில், அண்ணன் அண்ணி வகையில், தம்பி தங்கச்சி வகையில் கூட உங்களுக்கு மூத்த சகோதரி யார் இருந்தாலும் சரி ஆதரவு கிடைக்கும். அவங்களோட ஆலோசனை கூட நல்ல பேர் எடுக்கும். அண்ணா உங்களை பற்றி அங்கே நல்லா பேசுகிறாங்களே, டிவியில் கூட மூஞ்சி வந்ததுனோ நீங்கள் பேசுனது கேட்டேன் அப்படின்னு பல பேர் பாராட்டு பெறக்கூடிய தன்மையும் நல்லாயிருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு உங்கள் எதிர்கால திட்டங்கள் குறித்து குடும்ப பேசுவீங்க, ஒரு அக்கறையாக பேசுவீங்க, நல்ல ஒரு ஆலோசனை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அம்மணிகளை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி கொஞ்சம் மனசுக்கு வரும், ஐயா இல்லை 4 காசு சம்பாதிக்கிறேன், 2 காசு வீட்டுக்கு கொடுத்து போட்டு 2 காசு எனக்கு கொடுப்பின்னு பார்த்தா பொதுநல சேவை அதுன்னு கொண்டு கொடுத்துட்ருக்குறேன். அப்புறம் நான் எப்போ எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறேன் சண்டை கூட வருவாங்க. அம்மனி அப்படி இல்லை, பொதுவில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து சொன்னால் கூட நான் சொல்கிறத கேளியா முதல்ல அப்படின்னு சின்ன சண்டைகள் வரும், சலசலப்பு வரும். அந்த சலசலப்பை தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட அம்மனி உங்களுக்கு புரியக்கூடிய காலகட்டம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அவங்க நிலைமை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அவங்க மனசறிஞ்சு சரி அம்மனி இன்றைக்கி 2 காசு நீங்கள் வச்சுக்கோ, நாளைக்கு வரதை நான் பொது சேவை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தன்மையை அனுசரித்து போயிட்டீங்கன்னா இருவருக்கும் இடையே ஒரு இணக்கம் உண்டாகும். அப்போ பிணைப்பு வலுப்பெறும். அப்படிப்பட்ட பிணைப்பு வலுப்படுறதுனா எதிர்பாராத மகிழ்ச்சி பஞ்சம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கேன். அதனால் ஒன்று தொந்தரவு இல்லை, கொஞ்சம் முன்ன பண்ண இடர்பாடு இருந்தால் கூட சமாளிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்புணர்வு, ஒரு அந்யோன்யம் மேலோங்கி நிற்கக்கூடிய காலகட்டம், மகிழ்ச்சியான உரையாடல் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு புதுப்பிக்க, ஒரு அன்பை புதுப்பிக்க, பரிமாற்றம் செய்ய பல வகையில் புதிய வழிகளை தேர்ந்தெடுத்து கையாளுவீங்க. அவங்கள ஆச்சரியப்படுத்தணும், அவங்கள அமர்க்கலமாக வச்சுருக்கணும் அப்படின்னு பல வகையில் கையாளுவீங்க. பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம் தானே. ஒரு எல்லாமே சேர்ந்து ஒரு குழுவாக்கு வந்து பழைய நண்பிகளோட சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, அப்போ லவ் போல் மூமெண்ட்டை ஷேர் பண்ணுறது எல்லாம் நடக்கும், நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மாணவர்களுக்கு சாதகமான நாள், மாணவியர்களுக்கு நல்ல அமோகமான நாளில் ஒரு கூட்டு படிப்பு, அதாவது குரூப் ஸ்டடீஸ் நல்லாவே இருக்குது. அதுவும் சயின்ஸ் மற்றும் தொழில்நுட்பம் பற்றி படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் ஓதாத நாள், ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கும் நல்ல நாள். இப்போ எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவான வைப்ரேஷன் நல்லாவே இருக்குது. அவிட்ட வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய இலக்கை அடைவதற்கு புதிய வழிகளை கண்டுபிடிப்பீங்க. கேட்டுங்களா? பணப்புழக்கம் சீராக இருக்குது, ஒன்று கவலைப்படாதீங்க. மற்றபடி அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சதயத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மற்றும் பொது வாழ்க்கையில் உங்கள் மதிப்பு இன்றைக்கி அமோகமாக உயரப்போகுது. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வருங்க சதயத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுத்தோம், உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய சூழல் இருந்தால் கூட வெற்றி உண்டு. வெற்றி கொண்டான வாய்ப்பு மத்தியானத்துக்கு நல்லாவே இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க புரட்டாதியை பொறுத்த வரைக்கும். முதல்ல அவிட்டம் சதயம் புரட்டாதிக்கு கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சிக்கு அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய பந்தம் அதிகம் பாசிட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் 4 மற்றும் 8ங்க. லக்கி கலர் உங்களுக்கு இண்டிகோன்னு சொல்லக்கூடிய கருநீலம் சொல்லலாங்க. அதே சமயத்தில் வயலட் கலர் பெட்டராக இருக்குதுங்க. நீங்கள் இன்றைக்கி ஸ்ரீ ராகவேந்திரர் சுவாமி மனசார வணங்கு. இந்த ராகவேந்திர சுவாமியை வணங்குவதன் மூலம் மனக்கவலைகள் இருந்தால் நீங்கும், தர்ம சிந்தனை இன்றைக்கி அதிகரிக்கும் மற்றும் புதுமையான சிந்தனைகள் தோன்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தான் பண்ணாலும் என் வீட்டுக்காரி மேலே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறான். அப்படி சப்போர்ட் பண்ணலாம் கூட அவங்களுக்கு தெரியாமல் சோசியலுக்காக சில கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா? அதுக்காகவே உங்களுக்கு சோசியல் கிங் அப்படின்னு ஒரு ஃபன் அவார்டு கொடுக்கலாங்க. மற்றபடி உங்கள் வீட்டு அம்மனிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த ராசியில் கூடிய அம்மனிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தால் கூட குடும்பத்துக்கு தான் ஃபஸ்ட்டு, மற்ற நெக்ஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே திங்க் பண்ணி அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் குயின், விவேகம் கொண்ட ராணிகள், டெக் குயின் அப்படின்னு கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு அதே ஒரு நலபாகம் சாப்பாடு, அடாடாடா என் அம்மனியை விட நான் செய்கிற சாப்பாட்டை விட என் அம்மனி செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருக்குதுங்க, தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் ஜோசியத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு இருக்குதுங்க. ட்ரிபிள்ஸில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூ, வணக்கங்க மீனராசி நேயர்களே. மனசில் இந்த புதன்கிழமை 29ஆம் தேதி ஒரு விதமான அமைதி, ஒரு நிம்மதி, காம் மைண்ட் உங்களுக்கு இருக்குது. அதனாலேயே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆன்மீக சிந்தனை, உங்கள் குலதெய்வத்தை பற்றி ஒரு சிந்தனை வந்து போகும். கடவுள்லாம் யார், கடவுளுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு திடீர்னு பார்த்தா யோசனை வரும்.
சம்மந்தம் இல்லாமல் பிரபஞ்சத்தை பற்றி பேசுவீங்க. மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வலுப்படக்கூடிய காலகட்டம். இன்றைக்கி இந்த ஆழமான சிந்தனையாகவே இருக்குதுங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும். பிறருக்கு உதவி செய்யணும், அது ரகசியமாக உதவி பண்ணணும்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற எண்ணம் மேலோங்கும். அதில் ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு அரை ஞானி அளவுக்கு ஒரு புத்தி கூர்மை வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். எதிர்காலம் குறித்து நல்ல ஒரு திட்டம் வகுக்கக்கூடிய காலகட்டம் பைசஸ்க்கு நல்லாவே இருக்குதுங்க. என்ன ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா, பிறரின் பிரச்சனைகளை நீங்களாக போய் வாலிண்டாக தலையிட்டு வம்ப விலைக்கு வாங்கிக்கலாம். அவங்களா ஹெல்ப்னு கேட்டு வந்தால் அந்த ஹெல்ப் உண்மையாக கேட்குறான்னு தெரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா உங்கள் வேலையில் சிக்கல் நிறையா வரும். அதனால் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. அப்புறப்பட்ட உங்களுக்கு உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படுத்தக்கூடிய சரியான காலகட்டம் நல்லாவே இருக்குது. செய்யக்கூடிய வேலை திருப்தியாக இருக்குது. உங்கள்தாங்க நல்லா ஒரு 10 பேர் பாராட்டுவான்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் சில பேர் பார்த்தா தனிமையில் இருக்கணும், சிந்தனை பண்ணணும், முடிவெடுக்கணும் அப்படின்னு தனிமையே எனக்கு இனிமை கிடைக்கக்கூடிய நாளாக நினைப்பீங்க. அதுக்காகவே உங்களை சுய பரிசோதனை செஞ்சு ஆத்மார்த்தமாக திங்க் பண்ணி உங்களுடைய மனத்தெளிவை உருவாக்கி நல்ல விஷயம் புத்தர் சொன்ன மாதிரி. ஓகே, அப்படிப்பட்ட உங்களுக்கு பிஸ்னஸ் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யாருக்கும் சொல்லாமல் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு சில பேர் காரியம் பண்ணுவோம். அப்படிப்பட்ட காரிய வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 10 பேருக்கு பப்ளிக்காக செய்கிற காரியத்தை விட சில பேர் திரைமறைவில் இருந்து ஆன்லைனில் ஜாப்பில் ட்ரை பண்ணுவீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. ஓகே, உங்கள் வேலை உண்டு, அந்த வேலையை எதுக்கு 10 பேர் ஷேர் பண்ணணும்னு நினைப்பீங்க. நல்ல விஷயங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு கொஞ்சம் நேர்மையாக செயல்படுங்க. மற்றபடி உங்களுடைய முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கும். தன்மையான நாளாக இருக்குதுங்க. மற்றபடி தொழில் ரகசியங்கள் எதாக இருந்தாலும் பிறரிடம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சொன்னீங்கனாலும் அது தேவையில்லாத பிரச்சனை, வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் அது. அதனால் அமைதியாக இருக்கணும்னா சில விஷயங்களை கமுக்கமாக பண்ணணும். அதுதான் நல்லது. தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, வேலையும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னால் மணி ஃப்ளோ பார்த்துட்டு, மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணப்புழக்கம் சீராக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்குவீங்க. ஸோ அனாவசிய செலவுகள் கண்டிப்பாக பண்ண மாட்டீங்க. அறச்செயல்னு சொல்லுவோம்ல, எது நேர்மையான செயல்களுக்காக செய்யக்கூடிய சின்ன தொகை செலவுன்னு நினைப்பீங்க. நல்ல விஷயம். ஒரு மன நிறைவை தரக்கூடிய செலவு பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட்டா? மற்றபடி உங்களுக்கு முதலீட்டிலிருந்து வந்த லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமோகமாக இருக்குதுங்க. இதை பேஸ் பண்ணி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களிடம் அதிக அன்பு, அதிக நெருக்கம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி சூப்பராக இருக்குதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ரகசியமாக உதவி பண்ணி, வீட்டுக்காரிக்கு தெரிஞ்சால் சிக்கலாக, குடும்பத்துக்கு தெரிஞ்சால் சங்கடப்படுவான்னு தெரிஞ்சுட்டு நண்பர்களுக்கு நண்பிகளுக்கு ரகசியமாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க. நல்ல நண்பர்களுக்கு தப்பு ஒன்றும் கிடையாது. அவசரத்துக்கு உங்களை நம்பி தான் கேட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக தலங்களுக்கு போகணும்ப்பா. நண்பரோடையோ குடும்பத்தோடையோ அம்மனி கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பீங்க ஆன்மீக கோயிலுக்கு. நல்ல விஷயங்க. வீட்டமணியில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொமான்ஸ் மூடு ஓவராக இருக்குது இன்றைக்கி. ரைட்டுங்களா? ஆன்மீகம் ஒரு பக்கம், ரொமான்ஸ் மூடு ஒரு பக்கம், ரெண்டும் கலந்த கலவையாக இன்றைக்கி மிளற போகிறீங்க. அது என்னையா கோயிலுக்கு போகலான்னு குளிச்சுட்டு வந்தேன், அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ என்னென்னமோ வாங்கி தர்றேன், என்ன ஒரு ரொமான்ஸ் மூடு வந்துட்டியோ அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அது நல்லாயிருக்கு. 2 பேரும் அன்புடன் பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனைவியின் கனவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அம்மனியோடைய ஆசைகளை நிறைவேற்றி, அம்மனி சினிமா குழம்பு 2 பேர் அப்படின்னு ஆசையாக கூப்பிட்டு போகும். ரொம்ப நேரம் சொன்னேன், ரொமான்ஸ் மூடுன்னு என்ன எதுக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ டீப்பஸ்ட் ரொமான்ஸாக இருக்க போகிறீங்க. ஆன்மீகம் ஒரு பக்கம், கடவுளுடைய நல் வழிகாட்டுதல், ரொமான்ஸ் ஒரு பக்கம், குடும்பம் ஆஹாஹா அருமையாக இருக்க போதுங்க. மீனராசி நேரங்களே, மொத்தத்தில் 2 பேரும் சேர்ந்து தனிமையாக இனிமையாக அந்நியத்தை அதிகரிப்பீங்க. சூப்பராக இருக்குதுங்க. என்ஜாய்ஃபுல் டே அருமையாக இருக்குதுங்க. ஃபியூச்சர் மணியை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் பஞ்சமா, ரகசியமாக சந்திப்பீங்க, ரகசியமாக பல திட்டங்கள் வகுப்பீங்க. ரைட்டா? அப்பா அம்மாவோட சம்மதத்தோடு தான் நம்மளோட கல்யாணம் நடக்கும். அதுக்கு மீறி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்பா அம்மாவுடைய சம்மதத்தை வாங்கறதுக்குண்டான பல ரகசிய திட்டங்களை சொல்லுவீங்க. விடாப்பூடியான அன்பு மிக்க அந்த காதலை அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்வதை அப்படியே கேட்டு நடப்பீங்க. அதனாலே உங்களுக்குள்ளேயும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். கவலைப்பட வேண்டியதில்லைங்க. பசங்குள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இன்றைக்கி மற்ற ஒரு படைப்பாற்றல் தகுந்த ஒரு பசங்குள்ளைகளில் ஒரு கட்டுரை தேர்வுலேருந்து ஒரு ரிட்டன் எக்ஸாம் பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல மார்க் எடுப்பீங்க. கவலைப்படாதீங்க. ரைட்டுண்ணா? எழுத்துத் தேர்வு எழுதக்கூடிய, போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய எல்லாருக்குமே ஜெயிப்பு, அதாவது வெற்றி காணக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? கிரியேட்டிவ் சப்ஜெக்ட் படிக்கிற எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. புரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுடைய கற்பனை திறன் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கற்பனை திறனால் பல பேர்த்துக்கு பல திட்டமிடுதல் கூட நடைபெறும். இப்படியெல்லாம் பண்ணால் அப்படி நடக்குங்கிற ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணி பண்ணுவீங்க. அதனால் திட்டமிட்ட ஒரு சக்தியும் கூடும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு விதமான சாந்தம், ஒரு விதமான அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய, ஒரு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உத்திரட்டாதிக்கு இன்றைக்கி இருக்குதுங்க. ரேவதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உத்தியோகமாகட்டும், உங்கள் தொழில் வியாபாரமாகட்டும், அதில் இருந்த சிக்கல்கள், சிரமங்கள், கஷ்டங்கள் நீங்கி முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை கண்டுபிடிப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு
லக்கியஸ்ட் நம்பர் 3ஆம் நம்பர் 7ஆம் நம்பருங்க. லக்கி கலர் எல்லோ கலர் மற்றும் கோல்டன் கலர் மோர் பெட்டர்னு வச்சுக்கல. நீங்கள் இன்றைக்கி குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை மனசார வணங்க இன்றைக்கி மனசில் இந்த குழப்பங்கள் நீங்கும். அவங்களே உங்களுக்கு இந்த தொழில் வியாபாரத்தில் இடர்பாடுகள் நீக்கி உங்களின் ஆன்மீக நாட்டத்தையும் கூடி அந்த குடும்பத்தையும் ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சரி தட்சிணாமூர்த்தி ஹெல்ப் பண்ணுவார். என்னதான் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஆன்மீக நாட்டம் ஒரு பக்கம், அன்பு அதிகரிக்க ஒரு பாச நேசம் ஒரு, அதனாலே உங்களுக்கு என்ன சொல்லலாம், ஒரு லவ்வபிள் கிங் அப்படின்னு ஒரு ஃபன்னாவடியே கொடுக்கலாம். நல்ல மூமெண்ட்டாக இருக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு அமைதியுடனும் அன்புடனும் பக்தி உணர்வுடனும் குடும்பத்தை நடத்தணும்னு நினைப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு ஹோலி குயின் அப்படின்னு ஃபன்னாவோட கொடுத்துட்டு 2 பேரும் அந்யோன்யமாக இணக்கமாக வாழ எல்லோரும் வாழ்த்துவோம். அதே சமயத்தில் இது முடிஞ்சோடனே ட்ரிபிள்எஸில் ஒரு அருமையான நலபாகத்தை பற்றி சாப்பாட்டை பற்றி பேசியிருக்கேன். வந்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லது பழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. போய்ட்டு விட்டுங்களா? நன்றி, வணக்கம். வாங்க சீக்ரெட் ஸ்பெஷல் செக்மெண்ட்டில் இன்றைக்கி திருமணத்துக்கு பின்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி அம்மனி ஐயன் கணவன் மனைவி இருவருக்கும் மிகவும் சுவையான உணவு உண்பதற்கும் இல்லற வாழ்வில் உணவு சார்ந்த மகிழ்ச்சிக்கும் ஜோதிட ரீதியாக காரணங்கள் இருக்குதுன்னா கொஞ்சம் இருக்குது. ஜோதிடத்தில் உணவு, பேச்சு, குடும்ப மகிழ்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் சில முக்கியமான பாவங்கள், சில கிரகங்கள் தெளிவாக சொல்கிறோம், கொஞ்சம் பாருங்கள். மொத்தத்தில் உங்களுக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அல்லது வாக்குஸ்தானம் தான், அதுவும் சுவைக்குண்டான ஒரு ஸ்தானம் தானே. 2ஆம் இடம் என்பது ஒருவருடைய குடும்ப வாழ்க்கை, பேச்சு மற்றும் அதுதானே எல்லாமே அப்பேற்பட்ட குறிக்கக்கூடிய ஒரு தன்மை தானுங்க. எல்லாமே உங்களுக்கு அது சுவையை ஊட்டக்கூடிய நாக்கு, வாய் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கு 2ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த 2ஆம் இடத்துல அதிபதி வலுவாக இருந்து சுப கிரகங்கள் எதுங்க, குரு, சுக்கிரன், சந்திரன் தொடர்பை பெற்றால் ஜாதகர் தன் குடும்பத்துடன் சேர்ந்து நல்ல அறுசுவையான உணவை உண்பதற்குரிய காலகட்டம் நல்லா இருக்கு. திருமண வாழ்வில் அருமையான விருந்துக்கு அடிக்கடி சுவையான சாப்பாடு கிடைப்பதற்கு இந்த 2ஆம் இடம் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கலாம். அது இருக்கணும் அப்படிப்பட்ட இது. 4ஆம் இடம் எப்படி பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அல்லது சமையல் கலைன்னு அதை சொல்லுவாங்க. அதில் 4ஆம் இடம் என்பது சுகம், வீடு, தாய் மற்றும் சமைக்கும் கலை, அதுவும் அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. சுவையான உணவுக்கு 4ஆம் அதிபதி வலுப்பெற்று சுபகிரகங்கள் தொடர்பை பெற்றால் ஜாதகரின் வீட்டில் சமைக்கும் மனம் பக்கத்தோடு வரைக்கும் கேட்குமா. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த இந்த நாளில் உங்களுக்கு மனைவி சிறப்பாக சமைச்சு, அதாவது பழைய சோறு வடித்தா கூட அது ஒரு விதமான டேஸ்ட் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட கணவருக்கு பரிமாறக்கூடிய தன்மையில் கணவரே சிறந்த சமையல்காரராக இருப்பாங்க சில பேர். அது கணவனோ மனைவியோ இந்த ராசி அதிபதி இப்படி இருந்தால் டேஸ்டான சாப்பாடு கேரண்டின்னு வச்சுக்கோங்களேன். இதனால் வீட்டிலேயே சுகமான உணவு, சுவையான உணவு, ஒரு சூப்பராக உண்ணக்கூடிய காலகட்டம் இந்த 4ஆம் இடம் நல்லாயிருக்கும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் கிரகங்கள் என்ன சார் சொல்லும் அப்படின்னு பார்த்தா, கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சுவை, ஆடம்பரம், மகிழ்ச்சி, இந்த 3க்கும் அதிபதி யார்? சுக்கிரன், வீனஸ். அந்த சுக்கிரன் பலமற்று இருப்பது உணவில் உள்ள சுவையை நன்கு ரசித்து நன்கு ருசித்து அனுபவிக்கும் தன்மையை அதிகரித்து சுவையான உணவுகளை தேடி தேடி சாப்பிட்றதுக்கு, ரசனையுடன் சாப்பிடுவதற்கு இந்த சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து சந்திரன், உணவு, தாய்மை, மனசு, இந்த 3க்கு சம்பந்தமான சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனும் உணவுக்காரருக்குரிய ஒரு அதிபதி தான், கிரகம் தான். அப்படிப்பட்ட அவர் வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு ருசியான சாப்பாடு பஞ்சமே இருக்காது. ஒரு சின்ன மெஸ்ல போய் சாப்பிட்டா கூட டேஸ்ட் அப்படியே அருமையாக இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு ருசியான சாப்பாடு எங்கே வேணாலும் கிடைக்கும். உணவில் குறை காணாமல் மனதார ரசித்து சாப்பிடணும்னா சந்திரன் பலம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்த குரு, கிரகத்தில் குரு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரில் ஒரு திருப்தி, ஒரு பசியினுடைய ஒரு தன்மை, அள்ளி கொடுத்தக்கூடிய தன்மை, 3மே குரு பகவானுடைய கண்ட்ரோல் இருக்குது. குருவின் பலம் உணவில் ஒரு விதமான திருப்தி, சௌகரியத்தை கொடுக்கும். சௌகரியமான சாப்பாடு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டில் தாராளமாக உணவு கிடைக்கும். சாப்பாடு பஞ்சம் இருக்காதுங்க. யார்? குருவனுடைய ஆசீர்வாதத்தில். இப்படி சுக்கிரன் 2ஆம் அல்லது 4ஆம் இடத்தில் அமைவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அது உச்சம் பெற்றிருந்தால் இதோட சூப்பராக இருக்கும். உதாரணம் ரிஷபம் அல்லது துலாம் ராசியில் இப்போமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, துலாம் ராசிக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. அது காரணம் அதுதான். திருமணத்திற்கு பிறகு அந்த தம்பதியருக்கு உணவு சார்ந்த மகிழ்ச்சி நிச்சயம் இருக்குங்க, நம்பி சொல்லலாம். அந்தளவுக்கு மனைவி கணவருக்கு பிடிக்கும் சுவைகளில் அற்புதமாக சமைச்சு கொடுப்பாங்க, அல்லது கணவர் அம்மனிக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மொத்தத்தில் சோத்துக்கு பஞ்சம் இல்லாமல் அறுசுவை உணவு கண்டிப்பாக கிடைக்கும் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும். குடும்ப சமையல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த குடும்ப சமையலுக்கான ஜோதிடம் இருக்கான கண்டிப்பாக இருக்குது. மனைவியின் 4ஆம் இடம் கணவனின் 2ஆம் இடத்துடன் தொடர்பு கொள்வது அப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன். மனைவியின் ஜாதகத்தில் சமையலை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி, கணவரின் ஜாதகத்தில் சுவையை குறிக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் அதிபதியின் ராசி பொருத்தம் நல்லா இருந்துன்னு வச்சுங்களேன்.
மனைவி உங்கள் வீட்டு அம்மணி சமைக்கக்கூடிய உணவு கணவனுக்கு மிகவும் பிடிக்கும். உப்பு இல்லாமல் சமைச்சா கூட அடாடாடாடாடா டேஸ்ட்டு சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணவு சார்ந்த ஒரு ஆழமான அந்யோன்யம் அதிகரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக சந்திரன் சுக்கிரன் பலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலும் சந்திரன் சுக்கிரன் ரெண்டும் ஒரே மாதிரியே பலம் பெற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் ஈக்குவலாக இருந்ததுன்னா இருவருடைய உணவு ரசனையும் கூட ஒரே மாதிரியாக இருக்குது. இருவரும் ஒரே மாதிரியான சுவையான உணவுகள். உங்களுக்கு தோசை குடிச்சா எனக்கு தோசை பிடிக்கும், எனக்கு இட்லி குடிச்சா எனக்கு இட்லி பிடிக்கும், சப்பாத்தி பிடிக்கும். அது மாதிரி எல்லாமே ஒரே ஈக்குவலான ஷேரிங்கில் உணவுகளை விரும்பி இணைந்தே ரசித்து சாப்பிடுவார். ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட இணைப்பு இந்த விஷயம் இருக்குதுங்க ஜோசியத்து. பாருங்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு தம்பதியினர் திருமணத்திற்கு பிறகு சுவையான உணவை அனுபவிக்க அவர்களின் ஜாதகத்தில் 2ஆம் 4ஆம் பாவங்கள் பலம் பெற்று சுக்கிரன் சந்திரன் குரு ஆகிய சுபகிரகங்கள் ஆதிக்கம் இருக்குமானால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க உணவு சார்ந்த மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. ரைட்டுங்களா? அப்புறம் இப்படி தன்மை இருக்கான்னு நம்ம ஜாசியத்தை போய் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். நானும் போய் பார்க்கணும். ஜாசியத்தை எப்படி சோறு கிடைக்குமா, நல்ல சோறு கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன். நீங்களும் போய் பாருங்கள். கிடச்சதுன்னா இத்தனையெல்லாம் பண்ணிவிட்டு அம்மனி போய் கேட்டான், எனக்கு ஜாதகம் நல்லா இருக்கே இல்லையோ, நான் கட்டிட்டு வந்த இடத்துல உனக்கு நல்லா இருக்கு, நீ எனக்கு சமைச்சு போடுறியா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. எப்படியோ நமக்கு சுவையான உணவு கிடைச்சா சரி, நாம் சமைச்சான்னு நம்ம அம்மனி சமைச்சான்னு. அப்போ ஒரு வேண்டுதல் வரம் அனைவருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு மனசார சினிமலை முருகனை வேண்டிக்கிட்டு போயிட்டு விட்டுங்களா. நல்லது பழிக்கட்டும். நற்பவி அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.